ஆரம்பிச்சிடவா? வலைக்கம். ஆரம்பிச்சிடலாமா? சரி சரி சரி. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், ஏக இறைவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். வல்ல இறைவன் அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அவனே தீர்ப்பு நாளினுடைய அதிபதி. இறைவா, உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடமே எங்கள் உதவியையும் தேடுகின்றோம். நன்னறி மீதமை நடத்துவாயாக. ஆதம் பெரும் மக்கள் எல்லாரிலும் நம்மை அன்பு கொண்டே வேத நபி ரசூல் உம்மத்து ஆக்கி அந்த வெகு நன்றிக்கு பாதங்கள் மேலும் சிரம் கீழுமாய் 10 100 ஆண்டு ஓதி தவம் செய்தாலும் போதாது அவன் நன்று உகந்ததற்கே. வல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறையாம் திருக்குரானிலே கூறுகின்றான், நன்மையின் பக்கமும் பயபக்தியின் பக்கமும் ஒன்று சேருங்கள், பாவத்தின் பக்கமும் பகைமையின் பக்கமும் ஒன்று சேராதீர்கள் என்று வலியுறுத்துகின்றான். எம்பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனே இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருப்பான். நீங்கள் நன்மையின் பக்கம் ஓரடி எடுத்து வைத்தால் இறைவன் அதைவிட அதிகமாக உங்களை நோக்கி வந்து கொண்டிருப்பான் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். எனவே இந்த நிகழ்வில் வல்ல இறைவனுடைய பேரருளால் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. குவைத் இஸ்லாமிய தமிழ்ச் சங்கம் தனது 15வது ஆண்டை நிறைவு செய்து 16வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றது. அதனுடைய மகத்தான தலைவர் மார்க்க பெருந்தகை மௌலவி அல்ஹாஜ் MS முகமது மீராசா ஃபாசில் பாக்கிவி அவர்கள், பொதுச் செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் மௌலவி அப்துல் உலமா அல்ஹாஜ் ஹலீல் அஹமது பாக்கேவி அவர்கள், இணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் அல்ஹாஜ் AKS அப்துல் நாசர் அவர்கள், பொருளாளர் அல்ஹாஜ் M ஜாகிர் ஹுசைன் அவர்கள், இணை பொருளாளர் அல்ஹாஜ் H முகமது நாசர் அவர்கள் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களே, குவைத் வாழ் தமிழ் முஸ்லீம் அன்பர்களே, சகோதரிகளே, முகநூல் வழியாகவும் யூடியூப் வழியாகவும் இந்த நிகழ்வை கண்டுகொண்டிருக்கக்கூடிய நேசத்திற்கினிய நெஞ்சங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் மனதிற்குள்ளே மழை பொழிகின்ற அன்பையும் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. குவைத் இஸ்லாமிய தமிழ்ச் சங்கம் அரபகங்களிலே வளைகுடா நாடுகளிலே வாழுகின்ற மக்கள் நடத்துகின்ற பல சங்கங்களிலே மிகவும் வித்தியாசமான ஒரு ஆக்கப்பூர்வமான சங்கம் என்பதை நேரில் நான் அறிவேன். 15 ஆண்டுகளாக அந்த சங்கத்தினுடைய மகத்தான பணிகள் அயலகங்களிலே சங்கம் நடத்தக்கூடியவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அமைந்திருக்கின்றது. பொதுவாக இதுபோன்ற சங்கங்கள் தாயகத்தை விட்டு கடல் கடந்து அயலகங்களிலே வாழக்கூடிய மக்களை ஒருங்கிணைப்பதற்காக அவர்களிடம் தங்களுடைய மார்க்க சமுதாய மேம்பாடு குறித்த
நிகழ்வுகளை நடத்தி அதை வளர்த்தெடுப்பதற்காக என்றுதான் பொதுவாக நடத்துவது வழக்கம். குவைத் இஸ்லாமிய தமிழ்ச்சங்கம் அந்த அடிப்படையிலே குவைத்தில் வாழுகின்ற தமிழ் முஸ்லீம்கள் அத்துணை பேரையும் ஒருங்கிணைப்பது மட்டுமல்ல, அங்கு தமிழர்களாக வாழுகின்ற அத்தனை சமூகத்தவர்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழ் முஸ்லீம் சகோதரிகள் சந்திப்பதற்காக ஒரு அற்புதமான இறையாலயத்தை பள்ளி வாயிலே அங்கே நிர்மாணித்திருக்கின்றார்கள். அதில் தொடர் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டே இருக்கின்றார்கள். குறிப்பாக இஸ்லாமிய புத்தாண்டான ஹிஜ்ரி ஆண்டு பிறக்கிற பொழுதெல்லாம் அந்த புத்தாண்டை கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வை தாயகத்திலே இருந்து மிகச்சிறந்த மார்க்க அறிஞர்களை பேராசிரியர்கள் அழைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்று உத்தம நபியின் உதய தின விழாவை ஒரு 2-3 நாட்கள் தொடர் நிகழ்ச்சிகளாக மிக அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை இஸ்லாமிய புத்தாண்டு நிகழ்ச்சியிலும் மற்றொரு முறை உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உதய தின விழாவிலும் பங்கேற்கின்ற வாய்ப்பை வல்ல இறைவன் நமக்கு வழங்கினான். அந்த சகோதரர்களை நேரில் சந்திக்கிற பொழுதுதான் அவருடைய ஆக்கபூர்வமான செயல்பாடு நமக்கு தெரிந்தது. மற்ற சங்கங்களுக்கு இல்லாத மிகப்பெரிய சிறப்பு இந்த சங்கத்திற்கு என்னவென்று சொன்னால், பெரும்பாலும் நிர்வாக பொறுப்பிலே மார்க்க அறிஞர்கள் தலைமை தாங்குகிறார்கள். மிக முக்கிய பொறுப்புகளை அவர்கள் வைத்து வருகின்றார்கள். மற்ற சகோதரர்கள் அவர்களுக்கு தோள் கொடுக்கின்றார்கள். எங்கே மார்க்க அறிஞர்களுடைய தலைமை ஆளுமை இருக்கிறதோ அந்த அமைப்பு என்று சொல்லக்கூடியது இறைநெறி பாதையிலே மக்களுக்கான ஒரு மகத்தான அமைப்பாக செயல்படும். அதற்கு ஒரு நல்ல உதாரணம் குவைத் இஸ்லாமிய தமிழ்ச்சங்கம். அந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள் இருக்கிறார்களே, நேரில் சந்தித்த பொழுது ஆச்சரியமாக இருந்தது. எப்பொழுதும் சங்கத்தினுடைய நடவடிக்கைகளிலேயே தங்கள் கவனத்தை வைத்திருந்தார்கள். குறிப்பாக கலீல் பாக்கவி போன்றவர்கள். ஒரு கர்ப்பிணித்தாயினுடைய கவனம் எப்பொழுதும் அமர்கிற பொழுதும் எழுகின்ற பொழுதும் குனிகின்ற பொழுதும் நிமிர்கின்ற பொழுதும் என எல்லா நிலையிலும் கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தையின் மீதே இருந்து கொண்டிருப்பது போல இந்த சகோதரருடைய பெரும்பான்மையான கவனம் என்பது இந்த குவைத் தமிழ் இஸ்லாமிய சங்கத்தை வளர்த்தெடுப்பதிலேயே இருக்கிறது. அதனுடைய ஆக்கபூர்வமான பணிகளிலேயே இருக்கிறது என்பதை நேரில் அறிந்தவன் தான். அந்த விதத்திலே அவர்களை பாராட்டுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பெண்களுக்கான குழந்தைகளுக்கான தொடர் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நல்ல அற்புதமான விளையாட்டுப் போட்டிகளை, பொது அறிவு போட்டிகளை நடத்துகிறார்கள். 13 ஆண்டுகளாக தொடர்ந்து குவைத் மண்ணிலே அவர்கள் இரத்த தான முகாம்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலே முஸ்லிம் சகோதரர்கள் மட்டுமல்ல, சகோதர சமூகங்களை சார்ந்த தமிழும் வந்து, எனவே நல்ல பணி, அவர்களுடைய பணி அற்புதமான பணியாக அமைந்திருக்கின்றது. புனித உம்ராவுக்கான ஏற்பாடுகளை செய்து அங்கு வாழுகின்ற தமிழ் முஸ்லிம் சகோதரர்களை அங்கு அழைத்துச் செல்வதற்கான நல்ல ஏற்பாடுகளை ஆண்டுதோறும் செய்கிறார்கள். குவைத் அரசினுடைய அரசு ரீதியான அறிவிப்புகளை தமிழர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அதுபோல தாயகத்திலிருந்து மிக முக்கியமான பல நிகழ்வுகள் சார்ந்த அறிவிப்புகளை அவர்கள் அங்கே பிரபல்யப்படுத்துகிறார்கள். நல்ல அற்புதமான தன்னம்பிக்கை, சுயமுன்னேற்ற நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் செய்த பணிகளிலே மகத்தான பணியாக நான் கருதுவது ஒன்றுண்டு. 3 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் சென்னையில் இருந்து நேரடியாக குவைத்திற்கு விமான சேவை என்பது கிடையாது. சென்னையிலிருந்து குவைத்திற்கு செல்லக்கூடியவர்கள் வேறு ஒரு நாட்டிற்கு சென்றுதான் அங்கு மாறி போக வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. இந்த தமிழ் இஸ்லாமிய சங்கத்தை சார்ந்த பெருமக்களுடைய பெருமுயற்சியின் காரணமாக சென்னையில் இருந்து குவைத்திற்கு தனி விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டு 3 ஆண்டுகளாக நம்முடைய சகோதரர்களுடைய பயணம் என்பது லேசாக்கப்பட்டிருக்கின்றது. அது அவர்களுடைய மிகச்சிறந்த பணியாக நான் கருதுகின்றேன்.
பொதுவாக மார்க்கம் சமூகம் சார்ந்த அமைப்புகள் தங்களுடைய மார்க்க பணிகளிலும் சமுதாய முன்னேற்றத்திலும் தான் அக்கறை செலுத்துவார்கள். ஆனால் இந்த சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள்? சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் அதிகமான அக்கறை செலுத்துகிறார்கள். மரம் நடும் விழாக்களை நடத்துகிறார்கள். நீரின்றி அமையாது உலகு என்று நம்முடைய கலீல் பாக்கவி அவர்கள் அற்புதமான ஒரு உரையை ஒரு நிகழ்விலே ஆற்றியிருக்கின்றார்கள். நான் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதய தின விழாவிற்கு குவைத்திற்கு சென்றிருந்த பொழுது 4 உரைகள் அங்கே என்னுடைய உரைகள் இடம்பெற்றன. அதிலே ஒன்றின் தலைப்பு என்ன தெரியுமா? அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்திய சூழலியல் பாதுகாப்பு என்பது குறித்து பேசச் சொன்னார்கள். எனவே அவர்களுடைய பறந்து விரிந்த அந்த நோக்கம் என்று சொல்லக்கூடியது பாராட்டுக்குரியதாக அமைந்திருக்கிறது. இதற்கெல்லாம் அங்கீகாரமாகத்தான் நம்முடைய கலீல் பாக்கவி அவர்களுக்கு சென்னை கமலாயம் அறக்கட்டளையும், சென்னை கலாமின் கனவு அறக்கட்டளையும், கோவை உயிர்த்தளி ஆராய்ச்சி மையமும் இணைந்து ஆண்டுதோறும் அயலகங்களிலே வாழுகின்ற தமிழர்களுக்கு வழங்குகின்ற அற்புதமான ஒரு விருது தென்னிந்திய சாதனையாளர் விருது. கல்வி, கலாச்சாரம், பண்பாடு, மொழி சார்ந்து, சமூகம் சார்ந்து மிகச்சிறப்பான பங்களிப்புகளை செய்தவர்களை தேர்ந்தெடுத்து ஆண்டுதோறும் இந்த 3 அமைப்புகளும் சேர்ந்து தென்னிந்திய சாதனையாளர் விருதை வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த விதத்திலே 2019 ஆண்டுக்கான தென்னிந்திய சாதனையாளர் விருதினை நம்முடைய பொதுச் செயலாளர் கலீல் அகமது பாக்கவி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியது அவர்களுடைய மகத்தான பங்களிப்புக்கும் பணிக்கும் செய்த அங்கீகாரம் மட்டுமல்ல, குவைத் இஸ்லாமிய தமிழ்ச் சங்கத்திற்கு கிடைத்த அங்கீகாரம். அவர் செயல்படுவதற்கான சுதந்திரமான வாய்ப்பு வாசலை அதனுடைய தலைவர்கள் உள்ளிட்ட பலர் திறந்து வைத்திருக்கின்றார்கள். அவருக்கு தோள் கொடுக்கின்றார்கள், ஆதரவு தெரிவிக்கின்றார்கள். எனவே இந்த அற்புதமான பணியை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ்ச் சங்கத்து பெருமக்கள் சகல நலன்களும் பெற்று தங்கள் தமிழ் பணியை ரொம்ப அற்புதமாக தொடர்ந்து அந்த மண்ணிலே ஆற்ற வேண்டும். அதற்காக அந்த முற்றத்திலே வாழுகின்ற மக்கள் அவர்களுக்கு அதிகமான ஆதரவை கொடுக்க வேண்டும். இன்னும் அந்த சங்கத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், பங்கேற்கக்கூடியவர்களுக்கு தொடர்ந்து ஒரு உற்சாகத்தை தர வேண்டும். தொடர் செயல்பாடுகளிலே அவர்கள் தங்களை ஆக்கபூர்வமாக ஈடுபடுத்த வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் 15வது ஆண்டு முடிந்து 16வது ஆண்டை தொடங்குகின்ற இந்த நல்ல நேரத்திலே அவர்கள் தொடர்ந்து மிக அற்புதமான உரைகளை வழங்குகின்ற ஒரு வாய்ப்பை இணைய வழியாக ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இலங்கை, தமிழகம் சார்ந்த தலைசிறந்த மார்க்க அறிஞர்கள் இதுவரை உரையாற்றியிருக்கிறார்கள். இன்று நமக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த உரையினுடைய நோக்கம் என்று சொல்லக்கூடியது இந்த சகோதரர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான். தொடர் செயல்பாடுகளில் அவர்கள் மானசீகமாக, உணர்வுபூர்வமாக ஈடுபட வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால்தான் இந்த நிகழ்வுக்கு, இந்த உரைக்கு மனிதனை பார்க்கும் மாண்புறு மார்க்கம் என்று தலைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த உரையாடல் என்று சொல்லக்கூடியது இவர்களை உற்சாகப்படுத்துவதற்கும், இவர்களைப் போல அங்கே பறந்து விரிந்து வாழ்கின்ற மக்கள் மீண்டும் இந்த சங்கத்துக்குள்ளே நிறைய பேர் வருவதற்கும், தொடர் செயல்பாடுகள் மூலம் அங்கு வாழுகின்றவர்களுக்கும் தாயகத்தில் வாழுகின்றவர்களுக்கும் நல்ல பல பலன்கள் விளைவதற்குமான ஒரு வாய்ப்பாக இந்த உரை அமைய வேண்டும். அதற்கான தூண்டுதலாக அமைய வேண்டும். வல்ல இறைவன் அந்த நோக்கத்தை நம் நாவில் தந்து உரையாடுகின்ற ஒரு நல்ல அற்புதமான சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக தலைப்புக்குள்ளே வருகின்றேன். மனிதனை பார்க்கும் மாண்புறு மார்க்கம் இஸ்லாம். உலகத்திலே பல மார்க்கங்கள், சமயங்கள் இருந்தாலும் மனிதனை மிக உயரிய அளவுக்கு கண்ணியப்படுத்துகின்ற மார்க்கம் இஸ்லாம். மனிதன் பிறப்பிலேயே உயர்ந்தவன், உலக படைப்புகளிலேயே உயர்ந்தவன். இறைவன் மனிதனை கலீஃபா என்கிறான், தன்னுடைய கலீஃபா, என்னுடைய பிரதிநிதி என்று சொல்லுகின்றான். முதல் மனிதனை படைத்தவுடன் என்னுடைய பிரதிநிதியை படைத்திருக்கிறேன் என்று. எனவே பிறப்பிலே மனிதன் பாவி கிடையாது.
ஏதோ வினைகளை அனுபவிப்பதற்காக வேண்டி பிறந்தவன் கிடையாது. மனிதனை பொறுத்தளவில் ஒரு மகத்தான பிறப்புக்குரியவன், படைப்புகளிலே மிக உயர்ந்தவன் மனிதன். இதைத்தான் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே அருளி காட்டுகின்றான். எல்லா மனிதர்களும் உயர்ந்தவர்கள் என்று வருகிற பொழுது இங்கே பிறப்பின் அடிப்படையிலான எல்லா ஏற்றத்தாழ்வுகளும் தகர்த்தெறியப்படுகின்றது. மனிதர்கள் அத்துணை பேரும் அங்கீகாரத்துரியவர்களாக இருக்கிறார்கள். பிறப்பு இறப்பு எல்லா நிலையிலும் மனிதன் புனிதமானவன். அதனால்தான் சமீபத்தில் இந்த கொரோனா சார்ந்த நிறைய இழப்புகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது இந்த நோய் தொற்றின் காரணமாக மரணமடைந்தவர்களை அடக்கம் செய்வதிலே பல சிக்கல்கள் உருவாகி இருக்கிறது. நோய் பரவிவிடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக சொந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், சொந்த சமூகத்தை சார்ந்தவர்களே சிலரை புறக்கணிக்கக்கூடிய சூழலை நாம் தாயகத்திலே பார்க்கிறோம். அந்த இடத்திலெல்லாம் நம்முடைய இஸ்லாமிய அமைப்புகளை சார்ந்த சகோதரர்கள் எந்த ஜாதி மத வேறுபாடும் இல்லாமல் அவர்கள் தங்களுக்குரிய பாதுகாப்பு கவச ஆடைகளை அணிந்து கொண்டு இந்த நோய் தொற்றின் காரணமாக இறந்தவர்களை அவரவர்களுடைய மதச்சடங்கின்படி அடக்கம் செய்வதற்கு முன்வந்து நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு தமிழகத்தில் இன்றைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பல சமூகங்களும் ஊடகங்களும் பாராட்டிக் கொண்டிருக்கின்றன. இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், மனிதனை புனிதமானவன், உயர்ந்தவன் என்று இஸ்லாம் பிரகடனப்படுத்தியிருப்பதுதான் காரணம். அவன் எப்படி மரணித்தாலும் மரணித்த அந்த உடல் புனிதமானது. விபத்தின் காரணமாக, பேரிடர்களின் காரணமாக ஒரு அசம்பாவிதமான மரணம் நிகழ்ந்தால் அப்படியே மருத்துவமனையிலிருந்து இடுகாட்டிற்கோ சுடுகாட்டிற்கோ அடக்குவதற்கோ எரிப்பதற்கோ கொண்டு செல்கின்ற சூழலை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாத்தில் அப்படி அல்ல. இயற்கையாக முதுமையின் காரணமாக நிகழ்கின்ற மரணமாக இருந்தாலும் சரி, அல்லது நோயின் காரணமாக அசம்பாவிதமான சூழல் காரணமாக நிகழ்கின்ற மரணமாக இருந்தாலும் சரி, அந்த உடலை, அந்த ஜனாசாவை இல்லத்திற்கு கொண்டு வந்து முறைப்படி அதற்கு செய்ய வேண்டிய சடங்குகள் சம்பிரதாயங்களை எல்லாம் செய்து பள்ளிவாசலிலே கொண்டு போய் அதற்கு ஜனாசா தொழுகை நடத்தி முறையாக அடக்கம் செய்வார்கள். ஏனென்று சொன்னால், இறந்த உடல் என்று சொல்லக்கூடியது புனிதமானது. இறந்த உடலே புனிதமானது என்று சொன்னால், உயிரோடு வாழ்கின்ற மனிதன் எவ்வளவு கம்பீரமானவன். இந்த கம்பீரத்தை, மதிப்பை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. அதனால்தான் ஒரு யூதருடைய சடலத்தை எடுத்துச் செல்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்று மரியாதை செய்தார்கள். அது ஒரு யூதரின் சடலமாயிற்றே, அதற்கேன் மரியாதை என்று தோழர்கள் கேட்டபொழுது பெருமானார் சொன்னார்கள், இறைவனுடைய புனிதமான ஆன்மாவை சுதமுகந்த உடம்பு அந்த உடம்பு, அதற்கு வழங்குகின்ற மரியாதையை நாம் கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்று சொல்லி காட்டினார்கள். எனவே மனிதனை பொறுத்தளவில் வாழுகின்ற பொழுதும் மரணித்த பொழுதும் அவன் உயர்வானவன், புனிதமானவன் என்றுதான் இஸ்லாத்தினுடைய மிக அற்புதமான ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது. படைப்புகளிலே உயர்ந்தவன் மனிதன் மட்டுமல்ல, இந்த படைப்புகள் அனைத்தும் மனிதனுக்காக வேண்டித்தான் படைக்கப்பட்டிருக்கின்றன என்று இறைவன் வல்ல திருமறையிலே இறைவன் தன்னுடைய திருமறையிலே சாட்சி பகர்கின்றான். படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று சித்தர்கள் பாடினார்கள். உலகத்து படைப்புகள் எல்லாம் மனிதனுக்காக வேண்டி படைக்கப்பட்டவை. மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான்? படைத்தவனை வணங்குவதற்காக. எனவே படைப்புகள் அனைத்து மனிதனுக்குரிய விஷயங்கள். ஒட்டகத்தை பற்றி சொல்கின்ற பொழுது, அஃபலா யன்னுரூன இலல் இப்லி கைஃப குலிக்கத், ஒட்டகம் அது எவ்வளவு அற்புதமாக படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா என்று வல்ல இறைவன் திருமறையிலே கேட்கின்றான். இந்த ஒட்டகத்தை பற்றி உயிரியல் நிபுணர்கள் சொல்கிற பொழுது, விலங்கியல் நிபுணர் சொல்கிற பொழுது சொல்கிறார்கள், அது ஒன்றும் பாலைவன பிராணி இல்லை என்கிறார்கள். எல்லா விலங்குகளைப் போல, பிராணிகளைப் போல இயற்கை சூழ்ந்த, சோலை சூழ்ந்த, நீர்வளம் இருக்கின்ற
பகுதியில் வாழுகின்ற விலங்குதான் அது. ஒரு வறட்சியான பகுதியை காட்டிவிட்டு இன்னொரு நீர் சூழ்ந்த சோலை பகுதியை பார்த்தால் சோலை பகுதியில் தான் ஒட்டகம் போய் நிற்கும். எல்லா விலங்குகளையும் போல வாழுகின்ற விலங்குதான் அது. அது ஒரு பாலைவன பிராணி இல்லை என்கிறார்கள். பின் ஏன் ஒட்டகத்தினுடைய உடம்பிலே பல்வேறு விதமான மாற்றங்கள்? உலகத்தில் எந்த விலங்குகளுக்கும் இல்லாத அற்புதமான ஒரு படைப்பு ஒட்டகம். பாலைவன மணலிலே அதனுடைய கால்கள் அழிந்து விடாமல் இருப்பதற்காக 2 விரல்களுக்கு இடையிலே ஒரு சவ்வு போன்ற பகுதி, பாலைவனத்தில் வனத்தில் வீசுகின்ற மணல் காற்றில் புயல் காற்றில் கண்ணில் மூக்கிலும் பண் நுழைந்து விடாமல் இருப்பதற்காக 2லும் தடிமனான மடிப்புகள், தானாக உள்ளுக்குள்ளேயே அடைத்துக் கொள்ளக்கூடிய இன்னொரு இமை, அந்த இமையை அடைத்துக் கொண்டு வெளியே உள்ள இமையை திறந்து வைத்துக் கொண்டிருக்கும் ஒட்டகம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு. அதுபோல அந்த பாலைவனத்தினுடைய கடுமையான வெயில், சூரியனையே திருப்பி சுடக்கூடிய வெயில், அந்த வெயிலை தாங்குகின்ற அந்த பழுப்பு நிறம் என்று சொல்லக்கூடியது. மனிதன் வேண்டும் என்று சொன்னால் பாலைவன பயணத்தின் போது தனக்கு தேவையான உணவையும் தண்ணீரையும் சுமந்து செல்லலாம் பல நாட்களுக்கு. ஆனால் ஒட்டகத்திற்கும் சேர்த்து சுமக்க முடியுமா? ஒட்டகம் என்ன செய்கிறது? தண்ணீரை உணவை நிறைய அருந்தி பருகி உண்டு அதிகப்படியாக இருக்கக்கூடிய அந்த உணவு செரிமானத்துக்கு பின்னால் குளுக்கோஸாகவும் கொலஸ்ட்ராலாகவும் சர்க்கரை சத்தாகவும் கொழுப்பு சத்தாகவும் மாற்றப்பட்டு அதனுடைய திமிழ் பகுதியிலே முதுகு பகுதியிலே சேமித்து வைக்கப்பட்டு இருக்கிறது. 10 நாட்கள் 12 நாட்கள் வேண்டுமானாலும் ஒட்டகம் பாலைவன பயணத்தின் பொழுது உண்ணாமல் பருகாமல் இருக்கும். ஏனென்றால் அதனுடைய ஒரு ஸ்டோரேஜ் டிவிஷன்ஸ் அங்கே இருக்கிறது. குளுக்கோஸும் கொலஸ்ட்ராலும் சோமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய தாகத்தை பசியை கரைந்து கரைந்து ஈடு செய்து விடுகிறது. இப்படி ஒரு அற்புதமான ஒரு உடல் அமைப்பு ஒட்டகத்துக்கு இருக்கிறது. முட்புதர்களிலே சென்று அது கடித்து மேயும், கத்தாழை களிகளை மேயும். அந்த முட்கள் குத்தி அதனுடைய மூக்கு பகுதியிலே இரத்தம் படியும். உடனடியாக அது எந்த மருத்துவமனைக்கும் செல்வதில்லை, பயணம் செய்பவரும் மருந்து போடுவதில்லை. இயல்பாகவே அதனுடைய மூக்கில் இருந்து சுரக்கிற ஒரு திரவம் அந்த புண்ணை ஆற்றி விடுகின்றது. பாலைவன பயணத்தின் போது அங்கிருக்கக்கூடிய கற்றாழை செடியை உண்ணக்கூடிய அளவுக்கு அதற்கான அமைப்பு, காயங்களை தானாக ஆற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு என்று ஒட்டகத்தினுடைய உடல் அமைப்பு அற்புதமானது. அதனால்தான் ஒட்டகம் எவ்வளவு அழகாக அற்புதமாக படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா என்று வல்ல இறைவன் திருமறையிலே கேட்கின்றான். சரி, ஒட்டகத்தினுடைய உடம்பிலே முழுக்க முழுக்க பாலைவன பயணத்திற்கேற்ற ஒரு அமைப்பு இருக்கிற பொழுது உயிரியல் நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஒட்டகம் ஒன்று பாலைவன பிராணி இல்லை, அது எல்லா விலங்குகளைப் போல சோலை சூழ்ந்த இயற்கை சார்ந்த பகுதியிலே வாழுகின்ற விலங்குதான் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் ஒட்டகத்தின் உடம்பில் இப்படி அபரிவிதமான விசேஷமான மாற்றங்கள் எதற்கு என்று சொன்னால், தன்னுடைய உயர்ந்த பிரதிநிதியாகிய மனிதன் தன்னுடைய தேவைக்காக பாலைவனத்தில் பயணம் செய்ய வேண்டியிருக்கும். பாலைவனத்தை கடந்து செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும். அப்படி தன்னுடைய கலீஃபா ஆகிய மனிதன் பாலைவன பயணத்தில் அந்த சூழலிலே பயணம் செய்வதற்கு அவனுக்கென்று ஒரு வாகனம் வேண்டும். அதற்காக வேண்டித்தான் ஒட்டகத்தின் உடம்பிலே இவ்வளவு பெரிய மாற்றங்கள், புதிய புதிய அற்புதங்களாக இருக்கிறதே தவிர ஒட்டகத்திற்காக அல்ல. தன்னுடைய பிரதிநிதியுடைய ஒரு பயணத்திற்காக இறைவன் ஒட்டகத்தின் உடம்பில் அவர் அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அற்புதமான ஒரு படைப்பாக தந்திருக்கிறான் என்று சொன்னால் இறைவனுடைய கருணை பெரியது. அவன் பெரிய அருளாளன். தன்னுடைய பிரதிநிதிக்கு இந்த உலகத்தை எப்படியெல்லாம் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அறிவிலும் சிறந்தவன் மனிதன்தான். மனிதனை விட எந்த படைப்பும் அறிவிலும் உயர்ந்தது கிடையாது. இறைவனுடைய படைப்பு என்பது அற்புதமானது. ஒவ்வொரு உயிரினத்தையும் இவ்வளவு அற்புதமாக அவன் படைத்திருக்கிறான். அவனுடைய படைப்பு ரகசியங்கள் அற்புதமானவை. கொசு இருக்கிறதே, அது ஒரு விரல் நகத்துக்குள்ளே அடங்குகின்ற ஒரு உருவம்தான். சில ஊர் கொசுக்கள் பெருசா இருக்கு, அது வேற விஷயம். கும்பகோணம் பகுதிகளுக்கெல்லாம் சென்ற இரவு நேரம் தங்குகிற பொழுது கொசுக்களுக்கு தான் நாங்கள் பயப்படுவோம். பெரிய பெரிய கொசுக்களாக இருக்கும். எங்க ஊருக்கு உத்தமபாளையம் பாசைகள் சொன்னால் மொக்கையா இருக்கும்.
கொசுக்கடியிலே இருந்து தப்பிப்பதற்காக கொசுவலையெல்லாம் போட்டுக்கொண்டு தூங்குவார்கள். 5 கொசுக்கள் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்துக் கொள்ளும். 4 கொசுக்கள் சேர்ந்து கொசுவலையை தூக்கி பிடிக்க ஒரு கொசு உள்ளே புகுந்துவிடும். அது ரத்தத்தை குடித்துவிட்டு வந்து கொசுவலைக்கு போய் இன்னொரு ஷிஃப்ட் முறையில் எல்லாமே பிடிச்சிட்டு போயிடும். அவ்வளவு பெரிய கொசுக்கள் எல்லாம் உண்டு. ஆனால் பொதுவாக கொசு ஒரு விரல் நகத்துக்குள்ளே அடங்குகின்ற உருவம் தானே, அது எவ்வளோ அற்புதமாக படைக்கிறார். நான் கொசுவை கூட உதாரணம் சொல்வதற்கு தயங்க மாட்டேன் என்று இறைவன் திருமறையிலே சொல்லுவார். நமக்கெல்லாம் ஒரு ஜான் அளவுக்கு ஒரு வயிறு தான் இருக்கிறது. சிலருக்கு சுற்றளவு அதிகமாக இருக்கும், பறக்கத்தான் ஆட்கள் என்று அர்த்தம். ஆனால் கொசுவுக்கு அத்தனை சிறிய உருவத்துக்குள்ளே 4 வயிறுகளை இறைவன் படைத்திருக்கிறார். நமக்கு 32 பற்கள் தான், ஆனால் கொசுவுக்கு 38 பற்கள் இருக்கின்றன. எப்படிடா அந்த கொசு வருது, எங்கிருந்து வருது, கரெக்டாக தேடி வந்து நம்மை கடிக்கிறது என்று நாம் ஆச்சரியப்படலாம். ஆனால் அதனுடைய கொண்டை பகுதியிலே, தலைப்பகுதியிலே ஒரு சின்ன ஆண்டனா போன்ற ஒரு சின்ன கொண்டை ஊசி போன்று ஒன்று இருக்கிறது. அதுதான் சூடான ரத்தம் எங்கெல்லாம் ஓடுகிறது என்று கண்டுபிடித்து கொசுவை நம்மிடம் அழைத்து வரக்கூடியது. படைப்பு, அற்புதமான படைப்பு. கொசு பொதுவாக நம்முடைய உடம்பிலே உட்கார்ந்தவுடன் கடிப்பதில்லை, கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தான் கடிக்கும், பார்த்துருப்பீங்க. என்ன காரணம்னா, அது நம்ம மருத்துவமனையில் நர்ஸுகள் செய்யக்கூடிய வேலையை செய்யுது. முன்னாலெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா, உடல்நலம் சரியில்லைன்னு போனோம்னா ஊசி போடுகிற பொழுது பஞ்சில் ஸ்பிரிட்டை தொட்டு நர்ஸமாக நம்ம ஊசி போட்ட இடத்துல தடவும். அதுக்கு பிறகு தான் ஊசி போடுங்க. இன்னும் அந்த இடம் ஊசி இறங்குவதற்காக பக்குவப்படுவதற்கு தடவாங்க. அதுபோல தான் கொசு என்ன செய்கிறது, உட்கார்ந்த உடனே கடிக்காமல் என்ன காரணம், அது நர்சமாக வேலையை பண்ணுது. அதுக்கு வாயில் ஒன்றுக்குள்ள 2 in 1 2 குழாய் இருக்குது. முதல்ல ஒரு குழாயை நீட்டி ஒரு திரவத்தை, ஒரு லிக்விடை நம்ம உடம்புல தடவுது, ஸ்பிரிட் மேலே தடவிட்டு அதை உள்ளே இழுத்துக்கிட்டு அடுத்த ஊசியை நீட்டி ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துக்கிது. கடுகை துளைத்து கடலை புகுத்தியது போல கொசுவினுடைய உடம்பில் இவ்வளவு அற்புதமா என்ன படைப்பு ரகசியங்கள், வியந்து போகிறோம். இறைவனுடைய படைப்பாற்றல் அற்புதமானது. ஆனால் இங்கே எங்கே மனிதனை உயர்வு படைத்திருக்கிறான் என்று சொன்னால், இறைவன் மிகப்பெரிய அற்புதமான நுணுக்கமான ஆற்றல் மிகுந்த ரொம்ப ரொம்ப நுட்பமான படைப்பு ரகசியங்களோட ஒரு படைப்பை படைத்திருந்தாலும் அவற்றையெல்லாம் ஆராய்ந்து அறிந்து வெளிப்படுத்துகின்ற அறிவாற்றலை மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான். அங்குதான் மனிதன் உயர்ந்தவனாக மாறிவிடுகின்றான். அறிவில் மனிதனுக்கு நிகர் யாரும் கிடையாது. ஆற்றலிலும் அவன்தான் உயர்ந்தவன். நாம் நினைப்போம் மனிதனை விட ஆற்றல் வாய்ந்த மிருகங்கள் இருக்கின்றனவே, யானை இருக்கிறது, அதை விடவா மனிதன் ஆற்றல் வாய்ந்தவன் என்று நினைக்கலாம். உலகத்தில் பெரிய மிருகம் யானை தான். இன்றைக்கு டைனோசர் போன்றவற்றை கிராபிக்ஸில் பெருசாக காட்டுறாங்க, நாம் நேரில் பார்த்ததில்லை. பெரிய மிருகம் யானை தான். ஆனால் அந்த ஆற்றலில் பெரிய மிருகத்தை ஒரு 10-15 ஆட்கள் சேர்ந்து தூக்கக்கூடிய ஒரு தடியை அநாயசமாக தும்பக்கைகளை தூக்கி கொண்டு அது கம்பீரமாக நடந்து செல்லும். அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கது ஒட்டகம், யானை. ஆனால் மனிதன் என்ன செய்கின்றான், இந்த யானையினுடைய திமிழிலே ஏறி அமர்ந்து கொண்டு தனது வலதுகால் கட்டை விரலை யானையினுடைய வலது காதின் பின்பக்கம் வைக்கிறான். இடது காலின் கட்டை விரலை யானையினுடைய இடது காதின் பின்பக்கம் வைக்கிறான். வலது கால் கட்டை விரலை அழுத்தினால் யானை செல்கிறது, இடது கால் கட்டை விரலை அழுத்தினால் யானை நிற்கிறது. இது ஆக்சிலேட்டர், அது பிரேக். எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க பெரிய உருவம். அதை 2 கட்டை விரல்களுக்குள்ளே வசியப்படுத்துகின்ற ஆற்றல் மனிதனுக்கு இருக்கிறது. எல்லாவற்றையும் வசியப்படுத்தி விடுவான். அதுதான் மனிதனுடைய ஆற்றல். எனவே மனித படைப்பு என்று சொல்லக்கூடியது உயர்ந்த படைப்பு, ஆற்றல் மிக்க படைப்பு, அறிவார்ந்த படைப்பு, புனிதமான படைப்பு. ஆனால் அந்த உயர்ந்த மனிதனுக்குரிய இன்னொரு உயர்ந்த தகுதி என்ன என்று சொன்னால், அவன் இறைவனுடைய அடியான் என்பதுதான். எல்லா சிறப்பும் ஆற்றலிலும் அறிவிலும் சகலத்திலும் உயர்ந்தவன் மனிதன். ஆனால் அவன் இறைவனுடைய அப்து, இறைவனுடைய அடிமை.
அடியான், இந்த தகுதி எல்லா தகுதிகளை விட உயர்ந்தது. பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணேற்ற பயணம் சென்றார்கள். மிஹ்ராஜ் பயணம். இறைவனை சந்தித்து உரையாடுகிற பொழுது இறைவன் கேட்கிறான், ஹதீஸில் குதுசியில் பதிவாகி இருக்கக்கூடிய விஷயம், முகம்மதே, நாம் எதன் மூலம் உம்மை உயர்வாக ஆக்கியிருக்கிறோம் என்று கேட்கிறான். அதற்கு பெருமானார் பதிலளித்தார்கள், என் இறைவா, என் அப்தே, நான் வந்தவுடன் என் அப்தே, என் அடியானை வாருங்கள் என்று என்னை அழைத்ததன் மூலம் நீ என்னை பெருமைப்படுத்தியிருக்கிறாய், உயர்வாக்கி இருக்கிறாய் என்று சொன்னார்கள். எனவே அப்து என்று சொல்லக்கூடியதான் உயர்வு. அதனால்தான் திருமறையிலே பெருமானாரை அறிமுகப்படுத்துகின்ற பல இடங்களிலே அப்துகு வரசூலுகு, அவர் என்னுடைய அடியாராக இருக்கிறார், என்னுடைய திருத்தூதராக இருக்கிறார். அடியானை முன்னிறுத்தி திருத்தூதரை பிற்படுத்தி தான் அறிமுகம் வரும். அந்த தகுதிதான் உயர்ந்த தகுதி. ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இயேசுபிரான் அவர்கள் கைக்குழந்தையாக இருக்கிற பொழுது ஒரு பேசிய நிகழ்வை திருக்குரான் பதிவு செய்கிறது. தன்னுடைய தாயினுடைய கற்பை புனித தத்துவத்தை நிரூபிப்பதற்காக அந்த கைக்குழந்தை பேசுகிற பொழுது அது முதல் வாசகம் என்ன என்று சொன்னால், நான் அப்து, நான் இறைவனுடைய அடியானாக அப்தாக இருக்கிறேன் என்றுதான். அதான் உயர்ந்த தகுதி. இது ஏன் உயர்ந்த தகுதி என்று சொன்னால், உலகத்தில் பிறந்து வாழ்ந்த பிறக்கின்ற எல்லா மனிதர்களும் இறைவனுடைய அப்து தான், அடியார்கள் தான். மனிதர்கள் அத்துணை பேரும் இறைவனுடைய அடியார்கள் என்று சொன்னால், வணக்கத்துக்குரியவன் இறைவன் ஒருவன். வணக்கத்துக்குரியவன், புகழுக்குரியவன், தலைமைக்குரியவன், தகுதிக்குரியவன் இறைவன் ஒருவன். மனிதர்கள் அத்துணை பேரும் அவனுடைய அடியார்கள் என்று சொன்னால் மனிதர்கள் அனைவரும் ஒன்று என்று அர்த்தம். த யூனிட்டி ஆஃப் மேன்கைண்ட் என்று சொல்லக்கூடிய மனித குலத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு கோட்பாடு இந்த தௌஹீத் கோட்பாடு, ஓரிரை கோட்பாடு. இதே மனித உயர்வு என்று சொல்லக்கூடியது எங்கே பரிணமித்து மிகச்சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னால், இறைவனுடைய அப்தாகவன் இருக்கின்ற பொழுது. சக மனிதர்களுக்குள்ளே எந்த வேறுபாடும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் நிகழ்கிற பொழுது மனிதனை மனிதன் பார்க்கின்ற பண்பு என்பது மிக இயல்பாக வளர்ந்து விடுகிறது. இன்றைக்கு மனிதர்களுக்குள் மனிதர்கள் உருட்டிக் கொள்வதற்கும் உரசிக் கொள்வதற்குமான பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு, மனங்களுக்கிடையிலே சுவர்களை எழுப்பிக் கொண்டு நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இன்றைக்கும் எல்லா நிலையிலும் மோதிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே இஸ்லாம் ஒரு அடிப்படையிலே ஒரு பண்பை வைத்திருக்கிறது. இந்த வேறுபாடுகள், சிக்கல் அத்தனையும் தூக்கி எறிந்து மனிதனை மனிதன் பார்க்க வேண்டும். அது இறைவன் ஒருவன், மனிதர் அத்துணை பேர் அவனுடைய அடியார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்பாட்டின் மூலம் மட்டுமே சாத்தியமாகும். இதை வல்ல இறைவன் வகுத்து தந்திருக்கக்கூடிய உயர்ந்த திட்டம். அதுபோல இஸ்லாத்தினுடைய கடமைகள் என்று வருகிற பொழுது அந்த கடமைகளிலும் மனிதனை பார்க்கின்ற, மனித உயர்வை உறுதிப்படுத்துகின்ற அற்புதமான விஷயங்களை இறைவன் வகுத்து தந்திருக்கின்றான். இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிகச்சிறந்த சூஃபி ஞானி, பல்க் என்று சொல்லக்கூடிய தேசத்தின் அதிபராக இருந்து ஒரு சூழலிலே தன்னுடைய அரசு முடியெல்லாம் துறந்துவிட்டு ஒரு தேசாந்திரியாக புறப்பட்டு போனவர். ஞானம் மனிதனுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் கிடைக்கலாம். இப்ராஹிம் பின் அதுகம் மன்னராக இருக்கின்ற பொழுது ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்தார். ஒரு நாள் உடுத்திய உடையை அடுத்த நாள் உடுத்த மாட்டார். ஒரு நாள் படுத்து ஊங்கிய விரிப்பை அடுத்த நாள் தூங்குவதற்கு பயன்படுத்த மாட்டார். புதுசாக மாற்றிக்கொண்டே அவ்வளவு பெரிய ஆடம்பரத்தில் வாழ்ந்தவர். அவருடைய படுக்கை அறையை ஒழுங்குபடுத்தக்கூடிய அந்த தாதிப்பெண், பணிப்பெண் என்ன செய்கிறாள், இதெல்லாம் ஒழுங்குபடுத்திவிட்டு எவ்வளவு பெரிய சுகத்தை இந்த மன்னர் அனுபவிக்கிறார், நமக்கெல்லாம் அது கிடைக்கலையே என்று ஏங்கியவள் அங்குமிங்கும் பார்க்க யாரும் இல்லை. சிறிது நேரம் இந்த படுக்கையிலே, சொகுசான அற்புதமான அலங்கரிக்கப்பட்ட படுக்கையிலே படுத்தால் என்ன என்று நினைக்கிறாள். படுக்கிறாள், அசந்து தூங்கி விடுகிறாள். இப்ராஹிம் அதுகம் மன்னர் உள்ளே நுழைகிறார். பார்த்தவுடன் கோபத்தினுடைய உச்சத்திற்கு செல்கிறார். ஒரு நாள் உடுத்திய உடையை ஒரு நாள் படுத்து விரித்த அந்த படுக்கையை அடுத்த நாள் பயன்படுத்தாதவர் தன்னுடைய படுக்கையிலே ஒரு வேலைக்கார பெண், பணிப்பெண் படுத்து தூங்குவதா என்று சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த சவுக்கை எடுத்து
விளாசு விளாசு என்று அடித்து விளாசுகின்றார். அடிபட்டு ரத்தம் நாறு நாராக சதைகளிந்து ரத்தம் கொட்டுகிறது. கத்தி கதறி அழ வேண்டும் அந்த பெண். ஆனால் அவள் சிரிக்கின்றாள். இவர் ஆச்சரியமாக கேட்க, அடிக்கின்றேன், அடிபட்டு உன் உடம்பில் இருந்து நாறு நாராக சதை கிழிந்து ரத்தம் கொட்டுகிறது, கதறி கதறி அழாமல் சிரிக்கின்றாயே ஏன் என்று கேட்டார். ஒரு நாள், ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில வினாடிகள் இந்த அற்ப சொற்ப சுகத்தை அனுபவித்ததற்கு எனக்கு இந்த தண்டனை என்று சொன்னால், நாள்தோறும் இவ்வளவு பெரிய சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு மறுமையிலே இறைவன் என்ன தண்டனை தருவான் என்பதை சிந்தித்து பார்த்தேன், சிரிப்பு தான் வந்தது என்றார். அவ்வளவுதான். முடியை, கிரீடத்தை கலற்றி கீழே வைத்து விட்டார். எல்லாவற்றையும் துறந்தார். அரசு, ஜாதியார், மாணவ மக்கள் அனைத்தையும் துறந்து தேசாந்திரியாக புறப்பட்டு விட்டார். ஒரு பெரிய சூஃபி ஞானி ஆகிவிட்டார். அவர் ஒரு கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது சஃபீக் பல்கி என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞன் அவரை பார்ப்பதற்கு வருகிறான். வந்தவன் சொல்கின்றான், இந்த ஊரில் என்னால் ஒன்றும் சரியான வேலையெல்லாம் கிடைக்கல, வாழ முடியல, எனவே ஏதாவது வெளியூருக்கு சென்று உழைத்து பிழைத்துக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுறேன். நீங்கள் எனக்காக வேண்டி இறைவனும் பிரார்த்தனை பண்ணணும், எனக்கு ஆசை கூறி அனுப்பி வைக்கணும்னா. இப்ராஹிம் பின் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவனை உட்கார வைத்து அவனுக்காக வேண்டி இறைவனிடம் பிரார்த்தனை செய்து அவனுக்கு ஆசை கூறி அனுப்பி வைக்கிறார்கள். அனுப்பி வைத்த 2வது நாள் அந்த இளைஞனை இப்ராஹிம் பின் அதுகம் அவர்கள் அதே ஊரில் பார்க்கிறார்கள். கேட்டார்கள், தம்பி, 2 நாட்களுக்கு முன்னாலே என்னிடம் விடைபெற்று சென்றாயே, இன்னும் நீ என்ன பயணத்தை ஆரம்பிக்கவில்லையா, புறப்படவில்லையா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த சஃபீக் பல்கி சொன்னான், உங்களிடம் எப்பொழுது நான் ஆசி பெற்றேனோ அப்பொழுதே இந்த ஊரை விட்டு என் பயணத்தை ஆரம்பித்து விட்டேன். பாலைவனத்தின் வழியாக சென்று கொண்டிருக்கிற பொழுது களைப்பின் காரணமாக ஒரு ஈச்ச மரத்தின் நிழலிலே அமர்ந்து நான் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது பக்கத்திலே இன்னொரு ஈச்ச மரத்தின் நிழலிலே கால் ஒடிந்து போன ஒரு குருவி பசியாலும் வேதனையாலும் கத்திக்கொண்டும் கதறிக்கொண்டும் பரிதவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நான் பார்த்தேன். அப்பொழுது எங்கிருந்தோ பறந்து வந்த இன்னொரு குருவி அந்த கால் ஒடிந்து போன குருவியின் பக்கத்திலே அமர்ந்து அந்த குருவிக்கு உணவூட்டி சென்றதை நான் பார்த்தேன். யாருமே இல்லாத ஒரு அனாந்திர பாலைவன பிரதேசத்திலே ஒரு கால் ஒடிந்து போன குருவிக்கு கூட இறைவன் உணவூட்டுகிறான் என்று சொன்னால் எனக்கு ஊட்ட மாட்டானா? அதான் திரும்பி வந்து விட்டேன் என்று சொன்னான். இப்ராஹிம் அவர்கள் சிரித்துக் கொண்டே கேட்டார்கள், ஏன் தம்பி, ஏன் நீ ஏன் கால் ஒடிந்து போன குருவியாக இருப்பதற்கு ஆசைப்படுகிறாய்? தானும் உழைத்து உண்டு இன்னொரு கால் ஒடிந்து போன குருவிக்கும் ஊட்டி மகிழ்வித்ததே அந்த மகத்தான குருவியாக இருப்பதற்கு நீ ஏன் ஆசைப்படவில்லை என்று கேட்டார். இதுதான் இஸ்லாமிய வாழ்வியல். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு இஸ்லாம் அற்புதமான வாய்ப்புகளை தந்திருக்கிறது. ஹலால் ஹராம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது, விலக்கப்பட்டது என்று ஒரு வரையறை. இந்த வரையறையை போட்டுவிட்டு ஹராமை விலக்கி ஹலாலை பேணி எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் அவனுடைய சந்தோஷமான மகிழ்ச்சியான வளங்கள் நிறைந்த அந்த வாழ்க்கையோடு பலரும் பங்கேற்றாக வேண்டும். அவனை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள், நட்பு அனைத்தும் அவனோடு பயணித்தாக வேண்டும் அந்த முன்னேற்றத்திலே. இதைத்தான் இஸ்லாம் தன்னுடைய கடமைகளிலே வலியுறுத்தி காட்டுகிறது. தொழுகையை எடுத்துக்கொண்டால் முழுக்க முழுக்க அது ஒரு சரணாகதி தத்துவத்தினுடைய வெளிப்பாடு. கம்ப்ளீட் சரண்டர் டு காட். எல்லாவற்றையும் இறைவனிடம் சரணாகதி ஆக்கி விடுவது. அந்த சூழலில் கூட அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் காணாமல் போய்விடுகிறது. நிறம், மதம், மொழி, கது இது என்று மனிதன் என்னென்ன பிரிவினைக்கான மனிதனுடைய ஏற்றத்தாழ்வுக்கான காரணிகளாக வைத்திருக்க அத்தனையும் தவிடுபொடி ஆகிவிடுகிறது. உலகத்தினுடைய மாபெரும் ஹெவிவெயிட் குத்துச்சண்டை சாம்பியன் கேசியஸ் கிளே
அவன் உலகத்தினுடைய வேர்ல்டு சாம்பியனாக ஹெவிவெயிட்டில் தங்க மெடல் கோல்டு மெடல் பெற்ற பொழுது அந்த மெடலை கழுத்தில் அணிவிந்து கொண்டு தன்னுடைய நண்பர்களை அழைத்து கொண்டு ஒரு உணவு விடுதிக்கு, ஆடம்பரமான ஒரு உணவு விடுதிக்கு விருந்து வைப்பதற்காக அழைத்து செல்கிறான். கருப்பன், நீ உள்ளே வரக்கூடாது, போய் என்று விரட்டி விட்டார்கள். மிகுந்த வேதனை அடைந்தான் கேசியஸ் கிளே. கிளைன்னா களிமண் அர்த்தம், அப்படி பேர் வச்சிருக்காங்க இன்னைக்கு மனுஷனுக்கு. நம்ம ஊரில் மண்ணாங்கட்டி எல்லாம் பேர் வைக்கிறது போல. ரொம்ப சோகத்தோடு போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிற பொழுதுதான் அவன் ஒரு பள்ளிவாசலிலே காட்சியை பார்க்கிறான். தொழுகைக்கான அழைப்பு விடப்படுகிறது. எல்லோரும் உள்ளே செல்கிறார்கள். வெள்ளையர்கள், கருப்பர்கள், அவர் இவர் நிறைய உள்ளே செல்கிறார். ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிறான். பள்ளிவாசல் பக்கத்திலே போய் பார்க்கிறான். தொழுகையினுடைய அந்த வரிசையிலே வெள்ளை முகங்களோடு கருப்பு முகங்கள், கருப்பு முகங்களோடு வெள்ளை முகங்கள் எல்லாம் தோளணைத்து வரிசையாக நெருக்கமாக நிற்பதை பார்க்கிறான். அப்பொழுதுதான் அவனுக்கு ஞானம் பிறந்தது. மனித ஏற்றத்தாழ்வுகளை தூக்கி எறிந்து ஒரு மதிப்புமிக்க வாழ்க்கையை உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த கண்ணியம் இஸ்லாத்தால் மட்டும்தான் சாத்தியம் என்று கேசியஸ் கிளே முகம்மது அலி கிளேயாக மாறிப்போனார். எனவே மனிதனை மனிதன் பார்த்தல் என்று சொல்லக்கூடியது, மனிதனை மனிதன் அங்கீகரித்தல் என்று சொல்லக்கூடியது இஸ்லாத்தினுடைய வேர்க்கடமைகளிலேயே ஆரம்பித்து விடுகின்றது. 30 நாட்கள் நோன்பு வைக்கிறோம். எனக்காக வேண்டி நீங்கள் நோன்பு வையுங்கள், நான் அதற்கு நேரடியாக கூலி தருகிறேன் என்று இறைவன் உத்தரவாதம் தந்திருக்கிறான். அதில் என்ன சிறப்பு என்று சொன்னால், இந்த நோன்பை குறிப்பிடுவதற்கு அரபு மொழியிலே சௌம் என்கிற ஒரு சொல்லாடலை பயன்படுத்துகிறோம். சௌம் என்று சொன்னால் விலகி இருத்தல், டு அப்ஸ்டைன், விலகி இருத்தல் என்ற அர்த்தம். ஒரு முஸ்லிம் எப்பொழுதுமே ஒரு இறை நம்பிக்கையாளன் இறைவன் அனுமதிக்காத ஹராமிலே இருந்து விலகி இருக்க வேண்டும், ஹலாலை பேணி வாழ வேண்டும். எனக்காக வேண்டி நோன்பு வையுங்கள், நான் அதற்கு நேரடியாக கூலி தருகிறேன் என்று இறைவன் சொன்ன காரணத்திற்காக இறைவன் எதையெல்லாம் ஹலால் என்று அனுமதித்திருக்கிறானோ, உண்ணுவது, பருகுவது, முறையாக திருமணம் செய்து இன்பம் அனுப்பது அனுமதித்திருக்கிறான், அதையெல்லாம் ஹலாலை கூட பகல் முழுக்க ஒரு 14-15 மணி நேரம் இறைவனுக்காக வேண்டி தியாகம் செய்கிறான். இதுதான் நோன்பினுடைய மகத்துவம். இப்படி தியாகம் செய்கிற காரணத்தினால் இறைவனுக்கு ஏதாவது கிடைத்து விடுகிறதா? அவன் மாபெரியவன், புகழுக்குரியவன். நமக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்கிறது என்று சொன்னால், கண்ணுக்கு தெரியாத இறைவன் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்தான் என்பதற்காக அவன் அனுமதித்த விஷயத்தையே 30 நாட்கள் தொடர்ந்து தியாகம் செய்கிறோம் என்று சொன்னால், கண்ணுக்கு முன்னால் வாடுகின்ற மனிதர்களுக்காக வேண்டி தியாகம் செய்கின்ற உள்ளம் நம்மிடம் வளர்கிறது என்று அர்த்தம். ஏழையினுடைய வயிறு எப்படி இருக்கிறது என்று ஒத்திகை பார்க்கின்ற பத்திய மாதமாக அந்த ரமலான் மாதம் மாறி போகிறது. எனவே இஸ்லாத்தினுடைய கடமைகளிலே சக மனிதன் அங்கீகாரம் என்பதும் ஆதரவு என்பதும் வந்து கொண்டே இருக்கின்றது. திருக்குரானிலே இந்த நோன்பை முறித்தவர்களுக்கு ஒரு பரிகாரம் பேசப்படுகிறது. ஒருவர் வேண்டுமென்றே நோன்பை முறித்து விட்டார் என்று சொன்னால் அதற்கு பரிகாரம் உண்டு, செய்தாக வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? அவர் 60 நாட்கள் நோன்பு நோற்றாக வேண்டும். ஒரு நோன்பே சிக்கல்னா 60 நாள் நோன்பு எப்படி? இல்லை என்றால் ஒரு அடிமையை விலைக்கு வாங்கி விடுதலை செய்ய வேண்டும். இல்லை என்றால் 60 ஏழைகளுக்கு உணவு வழங்க வேண்டும். இப்ப இறைவனுக்கு மாறு செய்த, தவறு செய்த, குற்றமுழைத்த ஒருவருக்கு என்ன பரிகாரம் என்று சொன்னால், மனிதனை பார்ப்பதுதான் பரிகாரம். மனிதர்களுக்கு உணவு வழங்கு, நீ செய்த பாவத்துக்கு அது பரிகாரமாகிவிடும். அடிமையை விலை கொடுத்து வாங்கி விடுதலை செய், அது ஒரு பரிகாரமாக ஆகிவிடும். எனவே வாழுகின்ற பொழுதே மனிதனை அவனுடைய தவறுகள், குற்றங்களுக்கு கூட சக மனிதனுக்கு ஆதரவு தருதல் மூலம் ஒரு மார்க்கம் அவனை செம்மைப்படுத்துகிறது என்று சொன்னால் அது இஸ்லாத்தினுடைய மகத்துவம். அதுபோல குர்ஆனிலே ஒரு இடத்திலே லிகா என்று சொல்லக்கூடிய ஒரு விவாகரத்து பற்றிய செய்தி வருகிறது.
நபிகள் நாயகம் வாழ்ந்த அந்த சமூகத்திலே காலங்காலமான ஒரு வழக்கம் என்ன என்று சொன்னால், ஒருவன் தன் மனைவியை பிடிக்கவில்லை என்று சொன்னால், உன் முதுகு என் தாயின் முதுகு போல் இருக்கிறது என்று சொன்னாலே விவாகரத்தாகிவிடும். பெண்கள் மீதான நிகழ்த்தப்பட்ட பெரிய வன்கொடுமை இது. அந்த பெண்ணை அப்புறம் யாரும் திருமணம் செய்ய மாட்டான். அந்த அளவுக்கு அந்த லிகார் என்கிற சட்டம் இருந்தது. உன் முதுகு என் தாயின் முதுகு போல் இருக்கிறது என்று சொன்னால் போதும். இந்த பிரச்சனை நபிகள் நாயகம் காலத்தில் வந்த பொழுது பெருமானா இறைவனிடம்தான் விடுகிறார்கள் தீர்ப்புக்கு. இறைவன் திருமறையிலே வசனங்களை இறக்கி கொடுக்கிறான். லிகார் என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி யாராவது விவாகரத்து செய்தால் அது செல்லுபடியாகாது. அப்படி அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு யாராவது லிகார் சொல்லிவிட்டால் அது கூடாது என்றாலும் அதற்கு அவர் பரிகாரம் செய்ய வேண்டும். என்ன பரிகாரம்? இதே பரிகாரம் தான். 60 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும், 60 ஏழைகளுக்கு உணவு வழங்க வேண்டும், இல்லை என்றால் ஒரு அடிமையை விலை கொடுத்து வாங்கி விடுதலை செய்ய வேண்டும். எனவே இந்த மார்க்கம் மனிதனுக்கான தண்டனையாக, பரிகாரமாக பல இடங்களிலே மனிதத்துவத்தை பேணுவதை கொண்டு வந்து நிறுத்துகிறது. இப்படிப்பட்ட மார்க்கத்தை சார்ந்தவர்கள் மனிதம் சார்ந்த செயல்பாடுகளிலே சங்கம் அமைத்து நாம் எப்படியெல்லாம் ஈடுபட வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். அதுபோல பொருளாதார கடமையாக இருக்கக்கூடிய ஜக்காத் என்று சொல்லக்கூடியது பியூரிஃபிகேஷன். ஜக்கா என்று சொல்ல பியூரிஃபிகேஷன், தூய்மைப்படுத்துதல். தொழுகை நோன்பின் மூலம் என்னுடைய ஆன்மாவை உடம்பை எல்லாம் நான் தூய்மைப்படுத்துகிறேன். என் பொருளாதாரத்தை எப்படி தூய்மைப்படுத்துவது? என் பொருளாதாரத்தினுடைய சகல பொருளாதாரத்திலும் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு உரிமை உடையதாக இருக்கிற பகுதியை வழங்கிவிட்டேன் என்று சொன்னால் என்னுடைய பொருளாதாரம் ஆண்டுதோறும் தூய்மை அடைந்து விடுகின்றது. இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. என்னுடைய வீட்டு வாசலிலே ஒருவர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் பாபா ஏதாவது கொடுங்கோன்னு கேட்டார்னா நான் என்ன நினைப்பது? நம் வீட்டு வாசலில் வந்து கையேந்துகிறார், நம்மிடமிருந்து 10 15 பெற்று செல்வதற்கு வந்து நிற்கிறார் என்றால் நான் பார்க்க வேண்டும்? இல்லை. இறைவன் திருமறையிலே சொல்கின்றான், யாசித்து வரக்கூடியவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் உங்கள் செல்வத்திலே உரிமை இருக்கிறது என்று சொல்கின்றான். அப்படியானால் என் வீட்டு வாசலுக்கு ஒருவர் வந்து சலாம் சொல்லி கையேந்துகிறார் என்று சொன்னால் அவர் என்னிடமிருந்து 10 15 பெற்று செல்வதற்கு வரவில்லை, தன்னுடைய உரிமையை கேட்டு வந்து நிற்கிறார் என்று நான் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் உண்மையான மார்க்கத்தை பேணுகின்ற முஸ்லிம். என் வீட்டு வாசலுக்கு வரக்கூடியவர்கள் யாரும் யாசகர்கள் இல்லை, பிச்சைக்காரர்கள் இல்லை, போக்கத்து போயின் வாசலுக்கு வரவில்லை, உரிமையை கேட்டு வருகிறார்கள். எல்லோருடைய செல்வத்திலும் இல்லாதவர்களுக்கும் வறியவர்களுக்கும் யாசித்து வரக்கூடிய உரிமை இருக்கிறது என்று திருவரை பேசுகிற பொழுது இது சட்டம். எனவே அவர்கள் இந்த உரிமையை கேட்டு வருகிறார்கள் என்று நான் பார்க்கிற பொழுது, தங்கள் உரிமையை கேட்டு பார்க்கிற பொழுது அதை நிறைவேற்றுகின்ற கடமை என்னிடம் இருக்கிறது. உலகத்திலே மனிதனை பொருளாதார ரீதியாக அரவணைக்கக்கூடிய, அங்கீகரிக்கக்கூடிய அடிப்படை கடமை, மகத்தான கடமை இந்த கடமை. இதைத்தான் நாம் பார்க்கிறோம். கேட்டா கொடுத்துடணும். ஏன் நல்லா உடம்பு நல்லா தானே இருக்கு, வேலை செய்து பிழைக்கிற, எல்லாம் ஒன்றும் பேசக்கூடாது. பெருமானார் சொன்னார்கள், குதிரையின் மீது வந்து கேட்டாலும் கொடுத்துட்டாங்க. நான் நடந்து போகிறேன், ஆனால் குதிரையின் மீது வந்து கொடுன்னு கேட்டால் கூட கொடுத்துரு, அதை பற்றி யோசிக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் கையேந்துகின்ற நிலைமையே உலகத்தில் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு சமூகம் உருவாக வேண்டும் என்று வருகிற பொழுது மனிதம் என்று சொல்லக்கூடியது பொருளாதாரம் சார்ந்த பகிர்வை பெறுகிற பொழுதுதான் சகல உரிமைகளும் அவர்களுக்கு சாத்தியமாகும். எந்த நிலையிலும் தன் சக மனிதனுக்கு எப்படி நாம் ஒரு சிக்கலில் இருந்தாலும் இருப்பதை கொடுத்து விட வேண்டும். எல்லா நிலையிலும் பயன்பாடு உடையவர்களாக வாழ வேண்டும். சூஃபி ஞானி ஒருவர் தன்னுடைய சீடருடைய குடிலுக்கு செல்கின்றார். நல்ல குளிர் நேரம். அந்த சீடர் ஒரு கிழிந்த போர்வையை போர்த்தி கொண்டு அப்படியே குளிரில் நடுங்கிக் கொண்டு இருக்கிறார். அந்த சூஃபி ஞானி கேட்டார், உனக்கு என்ன நல்ல போர்வை இல்லையா? கிழிந்த போர்வையில் பாவம் ரொம்ப குளிர் தாங்காமல் நடுங்கிக் கொண்டிருக்கிறேன். இல்லை குருவேன்னா, சரி நான் உனக்கு ஒரு நல்ல போர்வை கொடுத்து அனுப்புகிறேன்
என்று சொல்லி அவர் ஒரு நல்ல போர்வையை கொடுத்து அனுப்புகிறார். அடுத்து ஒரு நாள் அதே சீடருடைய குடிலுக்கு சூஃபி ஞானி வருகிறார். அந்த சீடர் அந்த நல்ல போர்வையை போர்த்தி கொண்டு கதகத என்று நல்ல சுகமாக உட்கார்ந்திருக்கிறார். இப்பொழுது நன்றாக இருக்கிறது அல்லவா என்று கேட்கிறார். ஆமாம் குருவே, ரொம்ப நன்றி குருவேங்கிறான். அப்பொழுது அந்த சூஃபி ஞானி கேட்டார், ஏற்கனவே ஒரு கிழிந்த போர்வையை போர்த்தி இருந்தாயே, அதை என்ன செய்தாய் என்று கேட்டார். அதற்கு அந்த சீடன் சொன்னான், அந்த கிழிந்த போர்வையை தைத்து ஒழுங்குபடுத்தி படுக்கையிலே விரிப்பாக விரித்திருக்கிறேன் என்று சொன்னான். ஏற்கனவே படுக்கையிலே ஒரு விரிப்பை, கிழிந்து போன ஒரு விரிப்பை விரித்திருந்தாயே, அதை என்ன செய்தாய் என்று கேட்டார். அதற்கு சீடன் சொன்னால், அந்த கிழிந்த அந்த படுக்கை விரிப்பை ஒழுங்குபடுத்தி தைத்து வாசல் படியில் திரைச்சீலையாக தொங்கவிட்டிருக்கிறேன் என்று சொன்னான். ஏற்கனவே வாசல் படியில் ஒரு திரைச்சீலையை தொங்கவிட்டிருந்தாயே, கிழிந்து நைந்து ஓட்டையுமாக வீட்டுக்குள்ளேருந்து பார்த்தா உலகமே தெரியுமே, அந்த திரைச்சீலை என்ன செய்தாய் என்று கேட்டார். குருவே, அதை வெட்டி தைத்து தலையணைக்கு உரையாக போட்டிருக்கிறேன் என்று சொன்னான். ஏற்கனவே தலையணையில் நைந்து போன கிழிந்து போன ஒரு உரை கிடந்தது, அதை என்ன செய்தாய் என்று கேட்டார். குருவே, அந்த உரையை அழகாக தைத்து எடுத்து வாசல் படியில் மிதியடியாக போட்டிருக்கிறேன் என்று சொன்னான். வாசல் படியில் ஏற்கனவே நைந்து போய் பிஞ்சு போய் கத்தி கதறிக்கொண்டு ஒரு மிதியடி என்று ஒன்று கிடந்தது, அதை என்ன செய்தாய் என்று கேட்டார். அவன் சொன்னான், நைந்து போன அந்த மிதியடியினுடைய நூல்களை எல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்து திரியாக முறுக்கி, இதோ விளக்கிலே எண்ணெய் விட்டு அந்த திரிதான் இப்பொழுது விளக்கிலே வெளிச்சம் பரப்பி இருள் அகற்றி வெளிச்சத்தை தருகிறது என்று சொன்னான். இயற்கையினுடைய சுழற்சியில் எல்லாமே நன்மைதான். எந்த நிலையில் மாறிப்போனாலும் நன்மை விளையக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாக வேண்டும். சக மனிதனுக்கு இல்லாத பொழுது நாம் செய்கின்ற உதவி, நமக்கு இல்லாத பொழுது செய்கின்ற உதவி இருக்கிறது, அது ரொம்ப மகத்தான உதவி. இஸ்லாம் தன்னுடைய மார்க்க கடமைகளில் கூட இந்த விஷயங்களை ரொம்ப அற்புதமாக வலியுறுத்தி காட்டுகிறது. ஹஜ்ஜி கடமை என்பது ஒரு அற்புதமான ஒரு சங்கமம். உலகத்தினுடைய மனிதத்துவம் என்று சொல்லக்கூடியது அங்கேதான் பிரகடனப்படுத்தப்படுகின்றது. தமிழகத்திலே இப்பொழுது ஊடகங்களில் எல்லாம் அதிகமாக பகிரப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன என்றால், யுவன் சங்கர் ராஜா என்கின்ற ஒரு இசையமைப்பாளர், தெரியும் உங்களுக்கெல்லாம், இசைஞானி இளையராஜாவின் மகனை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாமியத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹஜ்ஜி கடமையெல்லாம் நிறைவேற்றியிருக்கிறார். அவர் இப்பொழுது தற்பொழுது தன்னுடைய தந்தை இசைஞானி இளையராஜாவுக்கு ஒரு எழுதிய ஒரு கடிதம் சமூக ஊடகங்களில் அடிக்கடி பரவிக்கொண்டே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் ஒரு வாசகத்தை சொல்கிறார், தந்தையே, வாருங்கள், இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கள். நீங்கள் எவ்வளவுதான் சாதனை நிகழ்த்தினாலும் உங்களை இன்னும் சில சமூகங்கள் அங்கீகரிக்கிறதா? இல்லையே. என்னோடு ஹஜ்ஜிக்கு மட்டும் வந்து பாருங்கள், ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு ஹஜ்ஜிக்கு மட்டும் வந்து பாருங்கள், அங்கேதான் உங்களுடைய பிறப்பினுடைய கண்ணியம் உறுதிப்படுத்தப்படுவதை நீங்கள் உணர்வீர்கள் என்று அந்த கடிதத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார். எந்த இடத்திலே மனிதனுடைய மதிப்பு என்பது தீர்மானம் செய்யப்படுகிறதோ அங்குதான் அவனுக்கான மதிப்பான வாழ்க்கைக்கான சூழலும் உருவாகும். அதனால்தான் நம்முடைய தமிழகத்திலே கடவுள் மறுப்பு கொள்கையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், திராவிடக் கழகத்தினரெல்லாம் இஸ்லாம் சமயத்தை மட்டும் அதிகமாக விமர்சனம் செய்யவே மாட்டார்கள். அவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கை வைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால், ஜாதி வேறுபாடற்ற ஒரு சமூகம், ஏற்றத்தாழ்வில்லாத ஒரு சமூகம், வீண் மூட நம்பிக்கைகளுக்கு இடம் கொடுக்காத அறிவுபூர்வமாக இயங்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இஸ்லாத்தில் அதெல்லாம் சாத்தியமாக இருக்கிற காரணத்தினால் இஸ்லாத்தை மதிக்கிறார்கள். எல்லா சமயங்களையும் தூற்றி பேசக்கூடியவர்கள் இஸ்லாமிய மேடைகளுக்கு வருகிறார்கள். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதய தின விழா மேடைகளிலே தந்தை பெரியார் உரையாற்றியிருக்கிறார். அந்த சுயமரியாதை கொள்கையை சுவீகரித்துக் கொண்டு அறிஞர் அண்ணா உரையாற்றியிருக்கிறார். டாக்டர் கலைஞர் அவர்கள், முத்தமிழ் கலைஞர் அவர்கள் உரையாற்றியிருக்கிறார்கள், வந்திருக்கிறார். என்ன காரணம்? கடவுளை மற மனிதனை நினை என்று சொல்லக்கூடியவர்கள், கடவுளை தொழு மனிதனை நினை என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின்பால் மதிப்புடையவர்களாக இருப்பதற்கு என்ன காரணம்?
இஸ்லாம் பேசுகின்ற மனிதத்துவம், அது நிலைநிறுத்தி காட்டிய அற்புதமான வாழ்வியல் விளிமியம். தந்தை பெரியார் கூத்தாநல்லூருக்கு ஒரு முறை வந்தார். அப்பொழுது நோன்பு காலம். இஸ்லாமிய சகோதரர்களெல்லாம் சென்று தந்தை பெரியாரை மாலையில் இஃப்தார் விருந்து, நோன்பு திறக்கின்ற விருந்தை வைத்திருக்கிறோம், நீங்கள் வந்து அதில் கலந்து கொள்ள வேண்டும், வாருங்கள் என்று அழைத்தார்கள். ரொம்ப மகிழ்ச்சி பெரியாருக்கு. அந்த நோன்பு கஞ்சி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். வரேன்னு வந்துட்டார். எல்லாம் சமணம் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரும் உட்கார்ந்துருக்கு. கஞ்சி எல்லாம் மண் குப்பரையெல்லாம் கஞ்சி விட்டு வைப்பாங்க. குப்பரையில் கஞ்சி விட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. பேருத்தம்பளம், பலவைகள், நோன்பு திறக்க எல்லாம் இருக்குது. அசரத்து நீயே சொன்னோன்னா எல்லாரும் அப்படியே கஞ்சி தூக்கி பருகிறாங்க. நோன்பு திறக்க நடந்துகிட்டு இருக்கு. தந்தை பெரியார் கஞ்சி குப்பரையை எடுத்து அப்படியே வச்சு அப்படியே அலசி குடிச்சிக்கிட்டே இருக்கிறார். அவருடைய மீச தாடியெல்லாம் நிறைய வளர்ந்து கிடக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. சமூக காடு வளர்ப்பு திட்டமும் நிறைய வளர்த்து போட்டிருப்பார். அது மீசத்தாடில் ஒன்று ரெண்டு கஞ்சியில் கிடந்து விளையாடுது. கஞ்சியை குடிச்சிருந்த பெரியார் பக்கத்தில் இருந்த அசரத்துக்கிட்ட கேட்டாராம், என்ன அசரத், கஞ்சியில் மூக்குப்பொடி வாடை அடிக்குதே என்னாராம். அசரத் சிரித்து கொண்டே சொன்னாராம், கஞ்சியில் ஒன்று மூக்குப்பொடி போடல பெரியார், நீங்கள் கொஞ்ச நேரம் குடிக்கும்போது நீங்கள் மூக்குப்பொடி போட வழக்க உடையவங்க, அது மீசத்தாடியெல்லாம் கொஞ்ச நேரம் கஞ்சியில் கிடந்து விளையாட்டுருக்குல்ல, அதான் வாசம் வருது என்று சொன்னாராம் அசரத். சொல்லியதோடு நின்று விடவில்லை. அடுத்து அந்த மார்க்க பெருந்தகை சொன்னாராம், அதனால் தான் எங்கள் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீசையை கத்திரியுங்கள் என்று சொன்னார்கள். பெரியார் கஞ்சி குப்பரை கீழே வச்சுட்டாராம். இந்த நபிகள் நாயகம் மீசை மேய்த்த கூட விட்டு வைக்கலையாப்பா, அதை கூட எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டாராப்பா என்று சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம். வாழ்க்கையினுடைய சகலத்திலும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வரையறை சார்ந்த அற்புதமான ஒரு வாழ்க்கை இஸ்லாம் வகுத்து தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்குள்ளே எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போக வேண்டும். அதற்கான நல்ல வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடியது இஸ்லாமிய தமிழ் சங்கம் போன்ற சங்கங்கள் போன்ற நமக்கு கிடைக்கிறது. மனிதனை பார்க்க வேண்டும், மனிதனுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். இது மிக முக்கியமான விஷயம். இஸ்லாத்தை பொறுத்தளவில் இறை வழிபாடான தொழுகையில் கூட மனித உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் தொழுகையை தொழக்கூடாது. அதனால்தான் பெருமானார் ஒரு முறை அவர்கள் முன்னால் தொழுவார்கள், ஆண்கள் முன்னால் இருப்பார், அதற்கு பின்னால் பெண்கள் குழந்தைகள் தொழுவது என்பது வழக்கம் இருந்திருக்கிறது. பெண்கள் பகுதியிலிருந்து ஒரு குழந்தை அழுகின்ற குரல் கேட்கிறது. குழந்தை அழுகின்ற குரலை கேட்டவுடன் பெருமானார் ரொம்ப சுருக்கமாக விரைந்து தொழுகையை முடித்துக் கொள்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு தாயின் மனநிலையிலிருந்து பார்க்கிறார்கள். எனவே இறைவனை நீண்ட நேரம் தொழுதல், குர்ஆன் வசனங்களை, பெரிய பெரிய வசனங்களை எல்லாம் ஓதி தொழுதல் என்பது நன்மைதான். ஆனால் நம்மோடு இருக்கக்கூடிய பலவீனர்களை, பெண்களை, எல்லோற்றையும் பார்க்கிற பொழுது அவர்களுடைய மனநிலை, உணர்வுகளுக்கு மதிப்பளித்துத்தான் தொழுகையை நடத்த வேண்டும். முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பின்னால் கவர்னராகவெல்லாம் இருந்தார். அவர் மீது ஒரு புகார் வருகிறது. பெருமானாரிடம் வந்து சொல்கிறார்கள், நாங்கள் பகல் முழுக்க பாலைவன பிரதேசத்திலே கடுமையான வெயிலிலே ஒட்டகங்களை மேய்த்துவிட்டு பேரித்தந்தோட்டங்களிலே கடுமையான வேலைகளை செய்துவிட்டு மாலையில் களைத்து எடுத்து வீடு வந்து சேர்ந்து இரவு நேர தொழுகைக்காக நின்னால் தொழுகைக்கு தலைமையேற்று நடத்துகின்ற முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நீண்ட சூறாவை அத்தியாயத்தை, குர்ஆன் அத்தியாயத்தை ஓதி தொழ வைத்து விடுகிறார். எங்களால் அது முடியல, இன்னும் தொழ முடியலன்னு சொன்ன உடனே முஆதை அழைத்து வாருங்கள் என்று பெருமானார் ஆணையிட்டார். முஆது ஜபல் ரலியல்லாஹு அழைத்து வரப்படுகிறார். அவரை பார்த்து பெருமானார் ஒரு வார்த்தையை கேட்டார், ரொம்ப அற்புதமான வார்த்தை. முஆதே, நீர் என்ன மார்க்கத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறீரா என்று கேட்டார். எது குழப்பம்? திருவரையினுடைய வசனங்கள், இறைவன் அருளிய வசனங்களை நிறைய ஓதி தொழ வைப்பது மார்க்கத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவதா? குழப்பத்தை ஏற்படுத்துவதுதான். அந்த சமூகத்தில், அந்த ஜமாத்தில், அந்த தொழுகை நிற்கக்கூடிய பலவீனர்களை மனதில் வைத்துக் கொள்ளாமல், அவருடைய மனநிலையும் உடல்நிலையும் அழைத்துக் கொள்ளாமல் தொழுகையை நீட்டிப்பது கூட மார்க்கத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவது என்று சொன்னார்கள். என்று சொன்னால் மனிதனை நின்னுரைத்து தான் வழிபாடு இல்லாமல். உலகத்திலே இஸ்லாம் இவ்வளவு தூரம் மதிப்பு கொடுத்திருக்கிறது என்பது மிகப்பெரிய சிந்தனைக்குரிய விஷயமாக அமைந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும்.
மூத்தோர்கள் மீது மரியாதை செலுத்தாதவர்கள், இளையவர்கள் மீது, குழந்தைகள் மீது அன்பு செலுத்தாதவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லை என்றே சொன்னார்கள். அதனால்தான் ஒரு முதியவரை கடந்து வருவதற்கு, மூத்தவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று பெரியார் சொன்ன காரணத்தை முதியவரை கடந்து வருவதற்கு மனசு இல்லாமல் தாமதப்படுத்தி வந்தார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். தொழுகையிலே பெருமானார் தொழுவதற்கு இமாம தலைமை ஏற்க முதல் நிற்கக்கூடியவர் அபூபக்கர் அவர்களாக இருப்பார்கள். பெருமானார் தொழுகையை ஆரம்பித்து விடுகிறார், தொழுகையிலே தக்பீர் கைகட்டி விடுகின்றார். ஆனால் அபூபக்கர் அவர்கள் வந்து சேரவில்லை. அப்படியே பெருமானார் தொழுது கொண்டே இருக்கிறாங்க. ருக்குவில் ரொம்ப நேரம் நிற்கிறாங்க குனிந்து வந்து, ஏன்னா ருக்குவில் நின்று அந்த ரக்காத் முடிந்து விடும். எனவே முதியவரை கடந்து வரக்கூடாது, முந்தி செல்லக்கூடாது என்பதற்காக கொஞ்சம் தாமதப்படுத்தி வந்தவர்கள் ருக்கு நிற்கிற விரைந்து வந்து ருக்குவிலே சேர்ந்து கொள்கிறார்கள். பெருமானார் அதை உணர்ந்து கொள்கிறார். சாதாரண மனிதர் என்று சொல்லி விடுவார்கள். பின்னால் நடப்பதெல்லாம் அவருக்கு எப்படி தெரியும், சாதாரண மனிதர் அல்ல. அபூபக்கர் அவர்கள் ருக்குவில் தக்பீர் கட்டி ருக்குவில் வந்து சேர்ந்தவுடன் தான் சமியல்லாஹு லிமன் ஹமீதா, புகழக்கூடியவர்களுடைய புகழ்ச்சியெல்லாம் இறைவன் செவியேற்கின்றான், கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்று பொருள்படிய முதல் தடவையாக பெருமானார் சொன்னார்கள். அதை கேட்டுவிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ரப்பனா லக்கல் ஹம்த், இறைவா உனக்கே புகழ் அனைத்தும் என்று சொன்னார்கள். இன்றைக்கும் தொழுகையிலே சமியல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்கிறோம், ரப்பனா லக்கல் ஹம்த் என்று ருக்குவிலிருந்து நிமிர்ந்தவுடன் சொல்கிறோம் என்று சொன்னால், தொழுகையிலே அது ஒரு சரத்தாக மாறிப்போனது என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையின் வெளிப்பாட்டை இஸ்லாம் தொழுகையிலே உறுதிப்படுத்தி காட்டுகிறோம். நிறைய விஷயங்களை பேசிக்கொண்டு போகலாம். பூண்டு வெங்காயம் போன்றவற்றை சாப்பிட்டு கொண்டு அந்த வாசனையோடு நீங்கள் தொழுகையிலே வந்து நிற்காதீர்கள் என்று பெருமானார் சொன்னார். நீ வயிற்று பிரச்சனைக்காக சாப்பிட்டிருக்கலாம், உடல்நலம் கருதி சாப்பிட்டிருக்கலாம் பூண்டை வெங்காயத்தையோ, ஆனால் அந்த வாசம் பக்கத்திலே வந்து கைகட்டி நிற்கக்கூடிய இன்னொருத்தருக்கு ஏதாவது எரிச்சலை ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். இது ஒரு சாதாரண சுவாசத்தால் கூட, ஒரு வாசனையால் கூட பிறருடைய உணர்வுகளை காயப்படுத்தக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பாட்டை பெருமானார் கற்றுத்தந்தார்கள். அண்டை வீட்டார் உறவை பற்றி பெருமானார் பேசினார்கள். ஒரு பூண்டு வாசனையால் கூட, ஒரு சாதாரண சுவாச வாசனையால் கூட பிறருடைய உணவை காயப்படுத்தக்கூடாது. இன்னொரு வாசனையை சொல்கிறார்கள், உங்கள் வீட்டு சமையல் வாசனையாவது பிறர் வீட்டுக்கு செல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அண்டை வீட்டார் உறவுகளை பற்றி பேசுகிற பொழுது 40 வீடுகள் சுற்றி விடுகளுடைய அண்டை வீட்டார் என்று உறவுபடுத்தி காட்டு, ஒரு ஊரையே அன்றைக்கு உறவுபடுத்தி காட்டினார்கள். அண்டை வீட்டான் பசித்திருக்கிற பொழுது நீ சாப்பிடாதே என்று சொன்னார்கள். கொடுத்து சாப்பிடு, கொடுக்க முடியல கொஞ்சம் தண்ணீரையாவது அதிகப்படுத்தி கொண்டு கொடு, அதுவும் கொடுக்க மனசு இல்லையா, அந்த சமையல் வாசனையாவது பக்கத்து வீட்டிற்கு செல்லாமல் பார்த்துக்கொள் என்று சொன்னார்கள். பக்கத்து வீட்டில் ஏழைகள் இருப்பார்கள், இல்லாதவர்கள் இருப்பார்கள். நாம் விதவிதமாக சமைத்து சாப்பிடுகிற பொழுது அந்த வாசனை அங்கு செல்கிற பொழுது அது அவருடைய உணர்வுகளை காயப்படுத்தும். நமக்கு இதெல்லாம் இல்லையே, கொடுத்து வைக்கலையேன்னு ஏக்கத்தை ஏற்படுத்தும். அது குழந்தைகளை இது அதிகமாக பாதிக்கும். ஆனால் தான் நபிகளார் ஒரு தடவை சொன்னார்கள், உங்கள் குழந்தைகளுக்கு பழங்கள் வாங்கி சென்றால் பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கும் கொடுத்து சாப்பிடுங்கள். அப்படி கொடுக்க மனசு இல்லையா, அந்த பழத்தோலையாவது பக்கத்து வீட்டு குழந்தைகளின் கண்களில் படாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அது பார்த்து அந்த குழந்தைகள் ஏங்கிப்போம். வன்முறையிலே மிக கொடூரமான வன்முறை எது தெரியுமா, தண்டம் இருப்பதை மிகையாக காட்டி இல்லாதவர்கள் மனதில் ஏக்கத்தை உண்டு பண்ணுவதுதான் கொடூரமான வன்முறை. செய்யக்கூடாது. எப்படியெல்லாம் சக மனிதனுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதை அவர்கள் பேசியிருக்கிறான்னு பார்க்கணும். உதவுவதற்கு வாய்ப்பிருந்து உதவாமல் இருக்கக்கூடாது, அதான் முக்கியமான விஷயம். அது ஒரு விதமான அவமானமாக கருத வேண்டும். டைட்டானிக் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் கப்பல் 1912 வடக்கு அட்லாண்டிக் கடலிலே பிரயாணம் மேற்கொண்டிருக்கிற பொழுது பனிப்பாறைகளே ஓதி உடைந்து மூழ்கி போனது. பயணம் செய்த கிட்டத்தட்ட ஒரு 80% பேர், 1500 மேற்பட்ட அந்த
கப்பல் மூழ்கியதிலே மரணித்து விட்டார்கள். சிலர் தான் உயிர் பிழைத்தார்கள். அது குறித்து ஒரு பெரிய திரைப்படம் கூட வந்து ஆஸ்கார் விருதுகள் எல்லாம் பெற்று சென்றது. ஆனால் அந்த திரைப்படம் பேசாத டைட்டானிக் குறித்த ஒரு கதை, எ லோன் ஜாப்பனீஸ் மேன் என்று சொல்லக்கூடிய ஒரு குறும்படமாக வெளிவந்திருக்கிறது. அந்த கப்பல் ரெண்டாக உடைந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பனிப்பிரதேசத்தில் அந்த கடலில் மூழ்கி கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லாம் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கதறிக்கொண்டிருக்கிறார்கள். கப்பல் கேப்டன் ஆர்டர் இடுகிறார், ஆணை பிறப்பிக்கிறார். கப்பல் இருக்கக்கூடிய படகு, உயிர்காப்பு படகுகளை இறக்க சொல்கிறார். அதில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் முன்னுரிமை கொடுக்க சொல்கிறார். பெண்களையும் குழந்தைகளையும் ஏற்றுங்கள் அப்படிங்கிறார். இருந்த படகுகளை பெண்களும் குழந்தைகளும் ஏற்றி ஏற்றி அவர்கள் பாதுகாக்கப்பட்டு அனுப்பப்படுகிறார்கள். கடைசியாக ஒரு படகு, நூற்றுக்கணக்கானவர்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு. பெண்கள் குழந்தைகளும் ஏற்படுறாங்க. ஒரு சின்ன இடம் மட்டும் அந்த படகுல காலி. ஒரு 2-3 குழந்தைகளோ ஓரிரு பெண்களோ பாதுகாக்கப்படுவதற்கான இடம் அந்த இடம். 30 வயது மதிக்கத்தக்க மசாபுமி ஹோசனா என்று சொல்லக்கூடிய ஒரு ஜப்பானி என்ன பண்ணா, மேலே இருந்து அந்த இடத்துல குதிச்சான். குதித்து தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொண்டான். அமெரிக்க பத்திரிகைகள் எழுதின அவன் பெரிய அதிர்ஷ்டசாலி, கடைசியாக அந்த கப்பலில் இருந்து உயிர் பிழைத்தவன் அவன்தான் என்று மசாபுமி ஹோசனாவை பற்றி எழுதி. ஆனால் அவன் பிறந்த நாடான ஜப்பான் நாட்டில் அவனை பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாம் கடுமையாக விமர்சனம் செய்தன. இவன் தேசத்தை அவமானப்படுத்தி விட்டான். 2-3 குழந்தைகளையோ ஓரிரு பெண்களையோ பாதுகாப்பதற்கு காப்பாற்றுவதற்கு வாய்ப்பிருந்து அதை செய்யாமல் தன் சுயநலத்திற்காக தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக குறித்தானே, இது நம் தேசத்துக்கு அவமானம் என்று சொன்னார். சொன்னது மட்டுமில்லை, சில விமர்சனம் பண்ணா, இது உயிரோடு இருக்க தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று விமர்சனம் செய்தார்கள். 7ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் மசாபுமி ஹோசனாவின் படத்தை போட்டு டைட்டில் என்ன தெரியுமா? பாடத்துக்கு டைட்டில் தேசிய அவமானம் என்று போட்டு பிள்ளைகளுக்கு இந்த விஷயத்தை பாடமாக சொல்லிக் கொடுத்தார்கள். இவனைப் போல சுயநலவாதியாக வாழ்வது தேசிய அவமானம், தேச அவமானம் என்று பாடம் சொல்லிக் கொடுத்தார்கள். இதையெல்லாம் தாங்க முடியாத, இந்த விமர்சனத்தை தாங்க முடியாமல் நொந்து போன மசாபுமி ஹோசனா 27 ஆண்டுகள் வீட்டுக்குள்ளே அடைபட்டு கிடந்தான். தனக்குத்தானே ஒரு தண்டனையை கொடுத்து கொண்டு வெளியே வராமல் 27 ஆண்டுகள் அவன் வீட்டுக்குள்ளேயே கிடந்தான். கடைசியாக அவன் மரணித்த பின்னால் தான் அவனுடைய சடலம் வெளியே கொண்டு வரப்பட்டது. இந்த தகவலை எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், பிறருக்கு உதவுவதற்கு வாய்ப்பிருந்தும் உதவாமல் ஒருவன் சுயநலத்தின் காரணமாக தன்னை காத்துக்கொள்கிறார் என்று சொன்னால் அது ஒரு விதமான அவமானமாக கருத வேண்டும். இஸ்லாமிய வாழ்வியலின் மிகச்சரியாக பயணம் செய்கிற பொழுது இந்த சுயநலம் என்பதே காணாமல் போய்விடும். நாம் பார்க்கின்றவர்கள், பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருடைய மனசு என்று சொல்லக்கூடியதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். எந்த விதத்திலும் யாருடைய மனசும் புண்பட்டு விடக்கூடாது. ஒரு தாய் தன்னுடைய விளையாடச் சென்று தன்னுடைய மகனை தேடி பரிதவித்துக் கொண்டு வருகிற பொழுது பெருமானார் கேட்டார்கள், என்ன தாயே, ஏன் ஒருவித பதட்டமாக வருகிறார்? என் பையனை காணோம், ரொம்ப நேரமாக காணேன். ஏதோ பக்கத்தில் சிறுவர்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருப்பார்கள், அங்குதான் இருப்பான், பதட்டப்படாத, போய் பாருங்கிறாங்க. சரி என்று போன அந்த தாயை நிறுத்தி சொன்னார்கள், அம்மா, அந்த கூட்டத்தில் விளையாடி கொண்டு கூட சிறுவர்களில் ஓரிரு அனாதை குழந்தைகளும் விளையாடி கொண்டிருக்கின்றன. நீ அங்கே போய் மகனே என்று அழைத்து விடாதே. மகனேன்னு அழைச்சினா நம்மை அழைப்பதற்கு இப்படி ஒருத்தர் இல்லையே என்று குழந்தைகள் மனதில் ஏக்கம் வந்துவிடும். பையனுடைய பேரை சொல்லி கூப்பிடு, தயவு செய்து மகனேன்னு அழைச்சிடாத போனார். அந்த தாயை திரும்பவும் கூப்பிட்டு சொன்னார்கள், அங்கே பார்த்தவுடன் மகனை பார்த்தோன்னா அவனை அங்கே வைத்து கொண்டு முத்தம் கொஞ்சாத, அவனுடைய செல்லமாக அவனை அரவணைத்து கொஞ்சாத. ஏன்னா அதை பார்க்கிற பொழுது நம்மையும் அரவணைத்து கொஞ்சுவதற்கு ஒருவர் இல்லையே என்று அந்த குழந்தைகளுக்கு ஏக்கம் வந்துவிடும் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் என்ன அற்புதமான உணர்வு மதிப்பு இது! ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் கொடுக்கக்கூடிய அந்த உணர்வு சார்ந்த மதிப்பு இருக்குதே, இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இந்த மதிப்பு என்று சொல்லக்கூடியது யாருக்கு வரும் என்று சொன்னால், யாருக்கு இதெல்லாம் கொடுப்பதற்கான மனநிலை உருவாகும் என்று சொன்னால், மார்க்கத்தின்படி மிகச்சரியாக வாழ்பவர்களுக்கு, மார்க்கத்தினுடைய விழுமியங்களை உணர்ந்து கொண்டவர்களுக்கு,
பிறருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய நல்ல மனநிலையை பல சங்கங்கள் மூலம் உருவாக்கி கொண்டவர்களுக்குத்தான் இந்த மனநிலை அற்புதமாக உறுதிப்படும். இதைத்தான் நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு மனிதகுல பாதுகாப்பு சார்ந்த ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்தாக வேண்டும். இந்த கொரோனா பேரிடர் காலத்திலே வழிபாட்டு தலங்கள் எல்லாம் ஒரு 4-5 மாதங்கள் மூடி கிடந்தன. ஜும்மா கூட தொழ முடியவில்லை பலருக்கு. 2 ஜும்மாக்கள் நாளிலே மனிதன் பரிதவித்து போகிற சூழல்ல 4-5 மாதங்கள் ஜும்மா தொழ முடியல, வெள்ளிக்கிழமை தொழுகை தொழ முடியல, இருந்த சூழல் இருந்தது. ஆனால் இஸ்லாம் உன்னுடைய உயிருக்கான பாதுகாப்பா தொழுகையா இருந்துச்சுன்னா உயிருக்கான பாதுகாப்பைத்தான் முதலில் சொல்கிறது. உயிருக்கான பாதுகாப்பு இருந்தால் தான் இறை வழிபாடு நடக்கும். இது முக்கியத்துவம் கொடுக்கிறது. 2018 ஒரு அக்டோபர் மாதம் மதினமா நகரிலே மஸ்ஜித் நபி பள்ளிவாசலிலே அதிகாலையிலே பாங்கு சொல்கிற பொழுது தொழுகைக்கான அழைப்பு வருகிற போது ஒரு வித்தியாசமான ஒரு தொடர் வந்தது. இரவிலே இருந்து மழை கொட்டிக்கொண்டே இருக்கிறது, கடுமையான மழை. அரபகங்களிலே மழை பெய்தால் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும், கொஞ்சம் அதிகமாக மழை பெய்தால் பயப்பட ஆரம்பிச்சுவாங்க. ஏன்னா எங்கிருந்து தண்ணி எப்போ வரும், குண்டுகள் வழியாக வரும்னு சொல்ல முடியாது. எனவே விடிய 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 மழை கொட்டி தீர்க்கிறது. அதிகாலையிலே ஃபஜ்ர் தொழுகைக்கு பாங்கு சொல்கிற பொழுது பாங்கில் இடம்பெறுகின்ற ஹையாலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்கின்ற வாசகம் இடம்பெறவில்லை. அதற்கு பதிலாக அஸ்ஸலாத்து ஃபீ ரிஹாலக்கும், அஸ்ஸலாத்து ஃபீ ரிஹாலக்கும், நீங்கள் உங்கள் தங்குமிடங்களிலேயே தொழுது கொள்ளுங்கள், தங்குமிடங்களிலே தொழுது கொள்ளுங்கள் என்று வாசகம் இடம்பெற்றது. சமூக ஊடகங்களிலே அந்த பாங்கு வந்து நாம் பார்த்தோம், கேட்டோம். பெருமானார் அனுமதித்திருக்கிறார்கள். ஒரு பேரிடர் காலத்திலே, ஒரு சூழல் சரியாக இல்லாத நேரத்திலே ஜமாத் தொழுகை என்பது கட்டாயம், பெரிய பலன் தரக்கூடியது. என்றாலும் கூட உன்னுடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால் வீட்டை தொழுதுக்கோ, இருக்கிற இடத்தை தொழுதுக்கோ. மனிதனுடைய அந்த வாழ்வியல் சார்ந்த பாதுகாப்பை இஸ்லாம் எப்படியெல்லாம் உறுதிப்படுத்தி காட்டுகிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை முன்னெடுத்து சென்ற பொழுது மக்கமா நகரிலே அவர்களுக்கு ஏகப்பட்ட அச்சுறுத்தல்கள் இருந்தன. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நிறைய கொடுமைகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆளானார்கள். கொடூரத்தினுடைய விளிம்பு வரை சென்று சிலர் துன்பப்படுத்தப்பட்டார்கள். எனவே இஸ்லாத்துவத்தை, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவருடைய உயிருக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தியாக வேண்டிய கட்டாய நபிகளாருக்கு ஏற்பட்ட பொழுது அபிசீனிய நாட்டுக்கு ஹிஜ்ரத்தாக பயணமாக சிலரை அனுப்பி வைத்தார்கள். நபித்துவம் கிடைத்த 5வது ஆண்டு கிபி 615 ஒரு 15 பேர் அடங்கியவர்களை முதலில் அனுப்பி வைத்தார்கள். அதில் 11 ஆண்கள் 4 பெண்கள் இடம்பெற்றிருந்தார்கள். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மகளார் ருஹியா அவர்களும் அவருடைய அன்பு கணவர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அதில் இடம்பெற்றிருந்தார்கள். அபிசீனிய நாட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், மார்க்க பிரச்சாரம் என்பதும் வளர்ச்சி என்பதும் நோக்கமாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டவருடைய உயிருக்கும் உடைமைக்குமான பாதுகாப்பு என்பது அதைவிட முக்கியமான விஷயம். ஒரு சமூகம் பாதுகாப்பாக வாழுகிற பொழுதுதான் இறை கடமைகளையே மிகச்சரியாக நிறைவேற்ற முடியும், இறை நெறியை மிகச்சரியாக கொண்டு செல்ல முடியும். அடுத்து நபித்துவம் கிடைத்த 7வது ஆண்டு அதே அபிசீனிய தேசத்துக்கு 101 பேர் அனுப்பி வைத்தார்கள். 83 ஆண்கள் 18 பெண்கள். அவர்களுக்கு தலைவராக ஜாபிர் பின் அபுதாலிப் ரலியல்லாஹு தஆலா என்கின்ற ஆற்றல் மிக்க அந்த இளைஞரை தலைவராக அனுப்பி. அவர் 2 விதத்திலே சிறந்தவர். ஒன்று, மிகப்பெரிய வீரர், ஒரு யூத கோட்டையே தனி ஒரு ஆளாக முற்றுகையிட்டவர். இன்னொன்று, மிகச்சிறந்த பேச்சாற்றல் மிக்கவர், நாவன்மை படைத்தவர். அபிசீனிய மன்னன் நஜ்ஜாஷ் ஜாகிரம் கூப்பிட்டு கேட்கிற பொழுது எனக்கு பெரிய கூட்டம் போதிப்போம், சரியா பதில் சொல்லியாக வேண்டும். அபி சுஃபியான் போய் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல பிரச்சனைகள் ஏற்படுத்திய பொழுது தன்னுடைய நாவன்மையால் அங்கே நபிகளாருடைய வாழ்வியல் நோக்கத்தையும் மார்க்கத்தினுடைய சுழுமியை சொல்லி
அவர்கள் அங்கே அடைக்கலமாவதற்கான ஒரு திறனை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். இரண்டு ஹிஜ்ரத்துக்கள் பெருமானாருடைய ஹிஜ்ரத்துக்கு முன்னால் நடந்தது என்று சொன்னால், பெருமானாருடைய ஹிஜ்ரத்தே நடந்தது என்று சொன்னால் என்ன காரணம்? நாம் மனிதனில் உயிருக்கான மனிதனுக்கான பாதுகாப்பான வாழ்க்கை சூழல் என்பது மிகுந்த முக்கியத்துவமாக இருக்க வேண்டும். இதை உறுதிப்படுத்தப்படுகின்ற பொழுதுதான் மற்ற விஷயம் உறுதிப்படுத்தப்படும். இன்றைக்கு நம்முடைய வாழ்வியல் பாதுகாப்பு என்று சொல்லக்கூடியது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். முதலில் நாம் வாழுகின்ற மண்ணிலே நமக்கான உரிமைகளை பெற வேண்டும். உரிமைகளை பெறுகின்ற இந்த சமூகம் சகலத்திலும் பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை சூழலிலே வாழ வேண்டும். அதற்கான அறிவுபூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இதெல்லாம் தான் இந்த அமைப்புகள் தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த கொரோனா காலத்தில் அதெல்லாம் வராது, வந்தால் பார்த்து எல்லாம் அப்படி இல்லை. பெருமானார் உஹது போருக்கு செல்கின்ற பொழுது 2 உருக்கு சட்டைகளை அணிந்திருந்தார். என்ன காரணம்? இறைவனால் பாதுகாக்கப்பட்டவர். அவர் தனியாளாக ஆயுதமே இல்லாமல் கூட அவரை ஒன்றும் செய்ய முடியாது. இறைவன் அவரை பாதுகாப்பான். என்றாலும் கூட ஒன்றுக்கு மேல் ஒன்றாக 2 உருக்கு சட்டைகள் அணிந்திருந்தார் என்று சொன்னால் எந்த அம்பும் தொலைக்கக்கூடாது. இறைவனை நம்புங்கள், உங்கள் ஒட்டகத்தையும் கட்டி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எனவே இந்த பாதுகாப்பு சார்ந்த விஷயத்திலே அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சமூகமாக நம்முடைய சமூகம் இருக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அது கல்வி சார்ந்து இருக்கின்ற வாய்ப்புகளை வளர்த்துக் கொள்ளக்கூடிய திறன் சார்ந்த பலதையும் பெறுகிற பொழுதும் அந்த பாதுகாப்பு இன்னும் உறுதிப்படுத்தப்படும். சகல அதிகாரங்களையும் தீர்மானிக்கக்கூடிய உயர்ந்த பதவிகள், சகல அதிகாரங்களையும் தீர்மானிக்கக்கூடிய நல்ல பொறுப்புள்ள இடங்களில் தகுதி வாய்ந்தவர்கள் போய் உட்காருகிற பொழுது அந்த சமூகம் பாதுகாக்கப்படும். இதற்கான முயற்சிகளைத்தான் நாம் செய்ய வேண்டும். முஸ்லிம்கள் மட்டுமல்ல, எல்லா சமூகத்தவர்களுக்கு அந்த பாதுகாப்பு வேண்டும் என்று இஸ்லாம் பேசியது. அதனால்தான் பெருமானாருடைய ஆட்சியிலே கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்கள், சிறுபான்மையினராக யூதர்கள் வாழ்ந்தார்கள், நெருப்பை வணங்குகின்ற மஜூசிகள் வாழ்ந்தார்கள், இன்னும் பல்வேறு குலத்தவர்கள் வாழ்ந்தார்கள். எல்லோருக்குமான வாழ்வியல் பாதுகாப்பு உறுதியை பெருமானார் தன்னுடைய ஆட்சியிலே ஏற்படுத்தினார்கள். அவர்களை திம்மி என்று அழைக்கப்பட்டனர். அவர்கள் திம்மி என்று சொன்னால் ஆட்சியிலே பாதுகாப்புக்கு உரியவர்கள் என்றார்கள். அரசாங்கத்திற்கு ஜிஸ்யா என்று சொல்லக்கூடிய வரியை திம்மிக்கு அது கிடையாது. முஸ்லிம்களை விட அதிக உரிமை படைத்த பாதுகாப்பு உரிமை படைத்தவர்களாக பெருமானாருடைய ஆட்சியில் சிறுபான்மையினர் திகழ்ந்தார்கள். பெருமானாரே ஒரு யூதரிடம் சென்று கடன் வாங்கினார். 12 மரைக்கால் கோதுமையை கடன் வாங்கியிருக்கிறார். அவருடைய போர்க்கவசம் ஒன்று அடகு வைக்கப்பட்டு மீட்காமலே மரணித்து போனார். ஒரு ஆட்சி தலைவரே தன் ஆட்சியின் கீழே வாழுகின்ற ஒரு யூதரிடம் சென்று சிறுபான்மை சென்று கடன் வாங்க என்ன பொருளாதார அந்தஸ்தை பெற்றிருந்தார் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இதெல்லாம் இன்றைக்கு நாம் பேச வேண்டிய விஷயம். சகலருக்குமான பாதுகாப்பு என்று சொல்லக்கூடியது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அவர்களுடைய வழிபாடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவருடைய சமய நம்பிக்கைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதனால்தான் பெருமானார் பல சமூகங்களோடு ஒப்பந்தங்களை, உடன்படிக்கைகளை செய்து கொண்டார்கள். சினாய்மலை பாதிரிமார்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் அற்புதமான ஒப்பந்தம். கிறிஸ்தவ பாதிரிமார்களும் மக்களும் மலைமுகடுகளிலோ மாதா கோயில்களிலோ சென்று வழிபாடு செய்து கொண்டிருக்கிற பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுதும் அவர்களுக்கும் உடைமைகளுக்கும் நானும் என்னுடைய சமூகத்தவர்களும் பொறுப்பாக இருப்போம் என்று சொன்னார். அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா படைகளை அனுப்பி அவர்களை பாதுகாப்போம் என்று அந்த ஒப்பந்தத்திலே அவர்கள் ஒரு சரத்தை உருவாக்கினார்கள். பெருமானாருடைய காலத்துக்கு பின்னாலும் அது பயணப்பட்டது. உமையாவுடைய ஆட்சி காலகட்டத்திலே லியோ இசூரியன் என்று சொல்லக்கூடியவர்கள் சினாய்மலையின் மீது படையெடுத்தார்கள். அவருடைய நோக்கம் அங்கு இருக்கக்கூடிய புகழ்பெற்ற மாதா கோயிலை தரைமட்டமாக்க வேண்டும் என்று தகவல் மதீனாவுக்கு கிடைத்தவுடன் உமையாவை முதலியாக படையை அனுப்பி இடிபட இருந்த மாதா கோயிலை பாதுகாத்து இசூரியன்ஸை விரட்டி அடித்தார்.
இதற்கு நன்றிக்கடனாக பாதிரிமார்கள் அந்த மாதா கோயில் அருகிலேயே ஒரு பள்ளிவாசல் கட்டிக்கொள்வதற்கு முஸ்லிம்களை அனுமதித்தார்கள். இந்த கலாச்சார பண்பாட்டை எல்லாம் இஸ்லாமிய ஆட்சி உருவாக்கியது. எல்லாருக்குமான பாதுகாப்பு சூழல் என்று சொல்லக்கூடியதை உருவாக்கியது. எனவே இன்றைய சூழலில் இந்த பாதுகாப்பு குறித்து நிறைய பேசியாக வேண்டும். பெண்களுக்கான பாதுகாப்பு எல்லாவற்றையும் விட அதிகம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். போர் நடவடிக்கைகளை பேசுகிற பொழுதெல்லாம் போர் நெறிமுறைகளை வகுத்து பெருமானார் கொடுத்தார்கள். பெண்கள், குழந்தைகள், நோய்வாய்ப்பட்டவர்கள், பிள்ளைகள் இல்லாதவர்கள், இன்னும் முதியவர்கள் யாரையும் போரிலே கொண்டு விடக்கூடாது. நேருக்கு நேராக யார் எதிர்த்து அவர்களோடு மட்டும்தான் போரிட வேண்டுமே தவிர யாரையும் நீங்கள் கொண்டு விடாதீர்கள் என்று அறிவுறுத்தித்தான் அனுப்பினார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய விளைநிலங்களை தீயிட்டு அழித்து விடாதீர்கள், அவருடைய உடைமைகளை தீயிட்டு அழிக்காதீர்கள் என்றெல்லாம் தடுத்து நிறுத்தினார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்று செய்தார்கள். இன்னைக்கு போர் என்று சொன்னாலேயே முதலில் பாதிக்கப்படுவது யார்? ஒரு இராணுவம் ஒரு நாட்டிற்குள்ளே நுழைந்தது என்று சொன்னால் முதலில் பாதிக்கப்படுவது அந்த நாட்டில் வாழ்கின்ற பெண்கள் தான். போர் இன்னொரு போர் வந்துவிடக்கூடாது. 2 உலகப் போர்களை இந்த உலகம் சந்தித்தது. 2வது உலகப் போர் அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஜப்பானுடைய குரோஷிமா நாகசாகியினுடைய நகரங்களின் மீது அணுகுண்டுகளை வீசி பேரழிவை ஏற்படுத்தி சாம்பல் மேடாக்கி லட்சக்கணக்கான உயிர்களை பலி வாங்கியதோடு நிறைவுக்கு வந்தது. அப்பொழுது ஜெர்மனிலே விஞ்ஞானி ஐன்ஸ்டைன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். அவரிடம் கேட்டார்கள், 2ஆம் உலகப் போருடைய மாபெரும் அழிவுகளை பார்த்தவர்கள் நீங்கள், இனி ஒரு உலகப் போர் 3ஆம் உலகப் போர் வந்தால் அது எப்படி இருக்கும், அதில் எந்த ஆயுதங்களை பயன்படுத்துவார்கள் என்று கேட்டார்கள். அதற்கு விஞ்ஞானி ஐன்ஸ்டைன் சிரித்துக் கொண்டே சொன்னார், 3ஆம் உலகப் போர் வந்தால் எந்த ஆயுதங்களை பயன்படுத்துவார்கள் என்று எனக்கு தெரியாது, ஆனால் 4ஆம் உலகப் போர் என்று ஒன்று வந்தது என்று சொன்னால் அதில் எந்த ஆயுதங்களை பயன்படுத்துவார்கள் என்பது எனக்கு தெரியும், அது மரங்களாலும் கற்களாலும் ஆன ஆயுதங்கள் என்று சொன்னார். ஒரு உலகப் போர் வந்தால் உலகம் முழுக்க அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மீண்டும் அவன் கற்காலத்திலிருந்து வாழ வேண்டிய அவசியம் ஏற்பட்டார். ஒரு கல்லூரியிலே கவிதை போட்டிக்கு தலைப்பு கொடுத்தார்களாம். என்ன தலைப்பு? 3ஆம் உலகப் போர் வந்தால் உலகம் எப்படி இருக்கும் தான் தலைப்பு. 3ஆம் உலகப் போர் வந்தால் உலகம் எப்படி இருக்கும். ஒரு மாணவன் எழுதினானான் தலைப்பு, 3ஆம் உலகப் போர் வந்தால் உலகம் எப்படி இருக்கும். கீழே கவிதை, 3ஆம் உலகப் போர் வந்தால் உலகம் எப்படி இருக்கும். இதுதான் கவிதை. தலைப்பையே கவிதையாக்கிவிட்டு. எனவே இன்றைக்கு உலகம் மிகப்பெரிய அச்சுறுத்தலை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்திலே பெருமானார் வகுத்த அந்த அரசியல், போர் நடவடிக்கைகளின் போது நிறைவு காட்டிய அந்த பண்பாட்டு நெறிமுறைகள், இதெல்லாம் இன்றைக்கு பேச வேண்டிய விஷயம். அதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், இன்றைக்கு போர் என்று வந்துவிட்டாலே, இராணுவ நடவடிக்கை என்று வந்துவிட்டாலே முதலாக பாதிக்கப்படக்கூடியது பெண்கள் தான். பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் தான் நடக்கும். எல்லா நாடுகளிலும், பங்களாதேஷில் பார்த்தோம், இலங்கையில் பார்த்தோம், நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு இராணுவ வீரர்களால் ஆளாக்கப்பட்டு எவன் கருவை சுமக்கிறோம் என்று தெரியாமலே சுமந்து கொண்டிருந்தார். ஒரு ஈழத்து சகோதரி எழுதிய கவிதை கூட ஒன்று உண்டு. பிறந்த குழந்தை ஊரை விட்டு போய்விட்ட இரும்பு தொப்பிக்காரனின் சாயலில் இருப்பதாக பேசிக்கொண்டார்கள். இரும்பு தொப்பிகள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன என்ற சோகத்தை பதிவு செய்திருந்தார். ஏன்னா இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு தனி மனிதனுடைய ஆசாபாசங்களுக்கு, உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காததுதான் காரணம். வருஷக்கணக்கில் இந்த போர் வீரர்கள் படை முகாம்கள் அங்காங்கும் இருக்கிற பொழுது அவனுடைய சொந்த சுயம் சார்ந்த பாலியல் சார்ந்த உணர்வுகள் மேலிட்டு நிற்கிற பொழுது அவன் எங்காவது நுழைந்தான் என்று சொன்னால் அதை தீர்த்து கொள்வதற்கு வடிகாலாக பெண்கள் மீதான வன்கொடுமைகளை ஆக்கி விடுகின்றான். அதனால்தான் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான திட்டத்தை சொன்னார்கள். போர் என்று புறப்பட்டு போனால் 40 நாட்கள் தான் ஒருவன் போர்க்களத்திலே பாசலில் இருக்கணும். 40 நாள் ஆகிட்டு அவன் வீட்டுக்கு வந்துடணும். அவருக்கு வேற வீரர்கள் போகணும். என்ன காரணம்? அவனுக்கு ஒரு மனித சுய தேவை இருக்கிறது. மனைவி மக்களோடு அன்போடும் பாசத்தோடும் உறவாடுகின்ற ஒரு சூழல் இருக்க வேண்டும்.
அவனுடைய பாலியல் சார்ந்த தேவைகள் நிறைவுபடுத்தப்பட வேண்டும் என்பதற்காக 40 நாட்கள் என்று அனுமதித்தார்கள். உமர் அலி அல்லாஹ் தஆலா அவர்கள் காலத்தில் பாரசீகம், ரோமாபுரி, எகிப்து என்று பறந்து விரிந்த சாம்ராஜ்யமாக போனதும் அதை கொஞ்சம் மாற்றி 3 மாதங்கள் என்று வைத்துக் கொண்டார். இது நாம் பேச வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், இன்றைக்கு உலகம் முழுக்க போர் அச்சுறுத்தல், ராணுவ நடவடிக்கைகளின் போது நடக்கின்ற அத்துமீறல் என்று சொல்லக்கூடியதனுடைய முதன்மையான அத்துமீறல் பெண்கள் மீதான வன்கொடுமைகள் தான். இது நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக, பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அரசியல் வகுத்தவர் பெருமானார். எனவே 40 நாட்களுக்கு பிறகு அவர் போர்க்களத்திலே இருக்கக்கூடிய வீட்டுக்கு போய்விட வேண்டும், அவர் வேறு வீரர்கள் வர வேண்டும். இது ஒரு பண்பாடு. எனவே மனிதனை மனிதன் பார்த்தல் என்று சொல்லக்கூடியது ஒரு சாதாரண கொடுக்கல் வாங்கல் விஷயத்தினோடு நின்று விடுவதில்லை. கஷ்டப்படக்கூடியவர்களை கை தூக்கிவிட ஆதரவு நின்று விடவில்லை. உலகளாவிய அளவிலே பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இதையெல்லாம் இஸ்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. ஒருவர் சொன்னார், தெங்கச்சி சுவாமிநாதன் வானொலியிலே இன்றொரு தகவல் என்று அற்புதமான உரை நிகழ்த்திய ஒரு பெருமகனார். ரொம்ப எளிமையான அற்புதமான மனிதர். அவர் ஒரு தடவை சொன்னார், என்னை யாரும் ஜெயிக்க முடியாதுன்னார். என்ன இவ்வளவு எளிமையாக இருக்கக்கூடியவர், சத்தமாக கூட பேச மாட்டார், என்ன ஆணவத்தோடு பேசுகிறார்னு எல்லாரும் பார்த்தாங்க. அவர் சொன்னார், என்னை யாரும் ஜெயிக்க முடியாதுன்னார். ஏன்னு கேட்டார், நான் எல்லோரிடம் தோற்று போவதற்கு தயாராக இருக்கிறேன்னார். என்னை யாரும் ஜெயிக்க முடியாது, ஏனென்றால் நான் எல்லோரிடமும் தோற்று போவதற்கு தயாராக இருக்கிறேன். தோற்று போனவர்கள் தான் இந்த விஷயத்தில் வெற்றியாளர்கள். அன்பால் தோற்றுப்போங்கள், பாசத்தால் தோற்றுப்போங்கள், விட்டு கொடுத்தலால் தோற்றுப்போங்கள். உறவுகள் சந்தோஷமாக இருக்கும், நேயங்கள் வளரும், சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நம்மால் ஆதரிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பண்பாட்டு சூழல் என்று சொல்லக்கூடியது ஏற்பட வேண்டும். மன்னிக்கக்கூடிய உயர்ந்த பண்பாடு என்பது நமக்கு வர வேண்டும். அதனால்தான் தாயிப் நகரத்து மக்களை பெருமானார் மன்னித்தார். கல்லால் அடித்து விரட்டினார்களே. கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் தான் பாடுவார், கல்லின் மீது பூவை சொரிந்து பார்த்திருப்பீர்கள், ஒரு பூவின் மீது கல் சொரிந்து பார்த்ததுண்டா? அது தாயிப்பிலே நிகழ்ந்தது என்று பாடினார். தாயிப்பு நகரத்து வாசிகள் முட்டாள்கள். ஏனென்றால் பெருமானாரை கல்லால் அடிக்கிறோம் என்று தான் வணங்கிய கற்தெய்வங்களையே அவருடைய காலடியில் போட்டார். சில கிலோமீட்டர் தூரம் அடித்து விரட்டினாங்க. அவரும் அவருடைய தோழர் ஒருவரை ஒரு கிறிஸ்தவருடைய தோட்டத்தில் மயங்கி விழுந்து கிடந்தார். அவர் தான் அவர்களை பாதுகாத்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் ஆணையேற்று வந்து உங்களை துன்புறுத்திய இந்த சமூகத்தை அழித்து விடுகிறேன் ஆணையிடுன்னு போட்டபோது, நான் நேர்வழி காட்டுவதற்கு வந்தேனே தவிர அழிப்பதற்கு வரவில்லை. இன்று இல்லாவிட்டால் நாளை இந்த சமூகம் ஏகத்துவத்தை இறைமார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அந்த மன்னித்தல் தான் இன்றைக்கு தாயிப் நகரத்தை இஸ்லாமியமயமாக்கியது. ஹுதைபியா உடன்படிக்கை என்பது விட்டுக் கொடுத்தார்களே, எவ்வளவு எதிர்ப்புகள், உடனிருந்த தோழர்களுக்கு மனசில்லை. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு குறைஷ் அனைத்து உடன்படிக்கை ஏற்றுக்கொண்டு திரும்பி போனார்கள். அடுத்த ஆண்டு வருகிற பொழுது எந்த எதிர்ப்பும் இல்லாமல் உருவப்பட்ட வாழ், உரையிலிடப்பட்ட வாழ் உருவப்படாமலேயே மக்கா வெற்றி சாத்தியமானது, விட்டுக் கொடுத்தலால் சாத்தியமானது. கஅபாவினுடைய வெற்றியின் போது அவர்கள் எவ்வளவு பெரிய மன்னிப்பை செய்தார்கள். யாருக்கு என்ன தண்டனை தருவார்களோ என்று பயந்து கொண்டிருந்த பொழுது எல்லோருக்கும் பொது மன்னிப்பு வழங்கினார்களே, அதுதான் அடுத்த சில நாட்களிலேயே கஅபா மக்கா நகரத்து மக்கள் அத்தனை பேரையும் இஸ்லாத்தின் பால் வருவதற்கு ஒரு வாய்ப்பு வாசலை திறந்து வைத்தது. எனவே மனிதன் என்று சொல்லக்கூடியவன் வாழுகின்ற பொழுது உயர்ந்த பண்புகளை பெற்று வாழ வேண்டும் என்று இஸ்லாம் பேசுகிறது. மன்னிக்கின்ற பண்பு, விட்டுக் கொடுக்கின்ற பண்பு, அரவணைத்துக் கொள்கின்ற பண்பு, ஆதரவற்றவர்களுக்கு உதவுகின்ற பண்பு, பிறருடைய உணர்வுகளுக்கும் உள்ளத்துக்கும் எல்லாவற்றுக்கும் மதிப்பளிக்கின்ற பண்பு எல்லாம் வந்தாக வேண்டும். இதெல்லாம் தனிமனித உணர்வுகளாக பண்புகளாக வளர்ந்து நிற்கிற பொழுது இதெல்லாம் செயல்படுவதற்கு ஒரு களம் அமைக்கப்பட வேண்டும். அந்த களம்தான் சங்கங்கள். சங்கங்களை அமைத்து செயல்படுகின்ற பொழுது
எல்லோரையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு நல்ல திட்டங்களை வகுத்துக் கொண்டு முறையாக அந்த பயன் என்பது எல்லோருக்கும் போய் சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு அங்குதான் ஏற்படும். அறிவுபூர்வமான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கான வாய்ப்பு அங்குதான் ஏற்படும். அந்த விதத்திலே குவைத் இஸ்லாமிய தமிழ் சங்கம் மகத்தான பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. 15 ஆண்டுகளை கடந்து 16வது ஆண்டில் அது அடியெடுத்து வைத்திருக்கின்றது. அதனுடைய சேவைகள் சாதாரணமானதல்ல. மார்க்க பேரறிஞர்களுடைய வழிகாட்டுதலில் நம்முடைய சகோதரர்கள் அங்கே மிக ஆக்கப்பூர்வமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அரபகங்களிலே நம்முடைய தமிழ் முஸ்லிம் சகோதரர்கள் நிறைய அமைப்புகளை உருவாக்கி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் முன்மாதிரியான அமைப்பு, எப்படி ஒரு அமைப்பு செயல்பட வேண்டும், அதுவும் எவ்வளவு சிக்கனம், அதற்கு ஆதரவு செய்த சகோதரிகள் அத்துணை பேருடைய வாழ்க்கையும் மிக அற்புதமாக அமைய வேண்டும். மீண்டும் மீண்டும் அவர்கள் இது போன்ற நிகழ்வுகளை நடத்தி மக்கள் மத்தியிலே உற்சாகத்தை ஏற்படுத்த வேண்டும். அது அவர்களே சமூக பணியாற்றுவதிலே, மக்களை மனிதன் பார்க்கின்ற உயர்ந்த பண்பாட்டை உருவாக்குவதிலே அது கவனமாக அமைய வேண்டும் என்கின்ற அவாவோடு விருப்பத்தோடு குவைத் இஸ்லாமிய தமிழ்ச் சங்கத்தினுடைய 16வது ஆண்டு விழா தொடக்க நிகழ்விலே பங்கேற்று அவர்களை உற்சாகப்படுத்துகின்ற ஒரு உரையை தந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு வல்ல இறைவன் நாம் பேசிய விஷயங்களின்படி நடப்பதற்கான அற்புதமான வாய்ப்பையும் சூழலையும் நமக்கு தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். ஆகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி.